அற்புதமான தலைப்பு. ஏனென்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கத்தினுடைய அடித்தளமே மறுமை வாழ்க்கையின் மீதுதான் நிறுவப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு இஸ்லாம் சொல்கிற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் வாழுகிற இந்த உலகம் ஒரு அற்பமான உலகம், குறைந்த சுகபோகங்களை கொண்ட உலகம். உங்களுடைய வாழ்நாள் குறைந்த அளவு கொண்ட ஒரு வாழ்நாள். இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கின்ற பொருள்கள் மிக மிக அற்பமான பொருட்கள். ஆனால் நீங்கள் மரணித்த பிறகு, இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு, இறைவன் உங்களை திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்புவான். இதான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற செய்தி. இதுலதான் இஸ்லாம் தனித்தே விளங்குகிறது. அப்ப நீங்கள் மரணித்த பிறகு இறைவன் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். இந்த உலகத்திலே வாழும் போது நீங்கள் செய்த நன்மைகளுக்கு ஏற்றவாறு பரிசுகளை அள்ளித் தருவான். இந்த உலகத்திலே வாழும் போது நீங்கள் செய்த தீமைகளுக்கு ஏற்றவாறு தண்டிப்பான். இதற்கு அஞ்சி இந்த உலகத்திலே ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ் மனித குலத்துக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி. எல்லா மதங்களிலுமே இறைவனை பற்றி சொல்வார்கள், கடவுளை பற்றி சொல்வார்கள். அந்த கடவுளை எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், கடவுள் ஒரு பார்வையாளன், அவ்வளவுதான். இறைவனை எப்படி அவங்க எல்லாம் நினைப்பாங்க என்று சொன்னா, இந்த உலகத்தில் நீ என்ன அநியாயம் வேண்டாலும் செஞ்சுக்க, கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. அதுக்கு என்ன பண்ணுவார் இந்த அநியாயத்துக்கு? அதுக்கு விடை இருக்காது. நீ இந்த உலகத்தில் எவ்வளவு அக்கிரமம் வேண்டாலும் பண்ணு, அதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாரே தவிர, இந்த அக்கிரமம் பண்ணினவன் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்குமான்னா சொல்லப்பட்டிருக்காது. அதே மாதிரி இந்த உலகத்தில் தியாகங்கள் செய்து நல்ல பல காரியங்கள் நீங்கள் செய்கிறீர்கள், அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதை பத்தி ஒண்ணுமே சொல்லப்பட்டிருக்காது. இஸ்லாம் தான் உங்களுக்கு சொல்லுகிறது, இறைவன் வெறும் பார்வையாளன் கிடையாது. நீங்க செய்யற நல்லதை எல்லாம் பார்த்துக்கிட்டு இவ்வளவு நல்லது செஞ்சவங்களை தெருவில் விடக்கூடியவன் கிடையாது. நீங்க செய்யற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து விட்டு இந்த அக்கிரமக்காரர்களை தண்டிக்காமல் அவன் கண்டுகொள்ளாமல் விடக்கூடியவன் கிடையாது. இன்னொரு உலகத்திலே உங்களுக்கு தண்டனையும் பரிசும் தரக்கூடிய இறைவன். இந்த செய்தியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களும் மனித குலத்திற்கு சொன்னார்கள். அப்ப இந்த ஆடம்பரமான இந்த உலகத்திலே வாழுகிற நாம் நம்முடைய இலட்சியமாக, நம்முடைய கொள்கையாக, நம்முடைய குறிக்கோளாக மறுமையை தான் வைத்துக் கொள்ள வேண்டும். எவன் மறுமையை குறிக்கோளாக வைத்துக் கொள்ளவில்லையோ, இந்த உலகத்திலே அவன் சொல்லுகிற ஆன்மீகம் நிச்சயம் போலியான ஆன்மீகமாகத்தான் இருக்கும். அவன் முஸ்லிமாகவே இருந்தாலும் மறுமையை இலக்காக கொள்ளாமல் அவனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வானே, ஆனால் அது ஒரு நடிப்பாக இருக்குமே தவிர அது உயிரோட்டம் உள்ள ஒரு ஆன்மீகமாக இருக்கவே முடியாது. ஏன்? இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தை உற்று நோக்கினால் ஒரு அடிப்படையான விஷயம் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? யாரு ரொம்ப கெட்டவனா இருக்கிறானோ, அநியாயம் பண்றானோ, அக்கிரமம் பண்றானோ, அவன் தான் உலகத்தில் நல்லா இருப்பான் பெரும்பாலும். இந்த உலகத்தில் அநியாயம் பண்றவன், ஊழல் பண்றவன், லஞ்சம் வாங்குறவன், திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்கிறவன், விபச்சாரம் பண்றவன், இன்னும் இஸ்லாம் தடை செய்திருக்கிற எல்லா தவறுகளையும் செய்கிறவனை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அவன் தான் பங்களாவில் வாழ்வான். அவன் தான் கார் வசதியோட இருப்பான். அவனுடைய வங்கியில தான் இருப்புகள் இருக்கும். அவனுடைய பொண்டாட்டிமார்கள் தான் நகை நட்டுகளோட ரொம்ப அலங்காரமா இருப்பார்கள். வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகளும் யாருக்கு இந்த உலகத்தில் இருக்குன்னு பாருங்க, கெட்டவனுக்கு தான் இருக்கிறது. விதிவிலக்கா கொஞ்சம் நல்ல பேருக்கு இருக்கும். விதிவிலக்காக குறைந்த அளவு நல்லவர்கள் இது மாதிரியான சுகங்களை பெற்றிருப்பார்களே தவிர, பெரும்பாலும் இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் யாருக்கு அதிகம் கிடைக்கிறது என்று பார்த்தால், யாருக்கு கிடைக்குது? கெட்டவர்களுக்கு தான் கிடைக்கிறது. நல்ல உலகத்தில் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நேர்மையா ஒரு வியாபாரம் செய்யறான்,
அவனுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைத்தால், அவன் நேர்மை தவறி வியாபாரம் செய்தால் அவனுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். சுத்தமான பொருளை விற்கக்கூடியவனுக்கு 10 ரூபாய் கிடைத்தால், கலப்பட பொருளை விற்கக்கூடியவனுக்கு 100 ரூபாய் கிடைக்கும். இதான் உலகத்தினுடைய கணக்கு. சரியான எடையோடு சரியான அளவோடு பொருளை விற்பனை செய்தால் குறைந்த லாபமும், குறைந்த எடையிலே மோசடி செய்து விற்பனை செய்தால் அதிக லாபமும் இந்த உலகத்தில் கிடைக்கும். முறையாக வியாபாரம் செய்து சம்பாதித்தால் ஒரு மனிதன் சம்பாதிப்பதை விட ஒரு பணக்கார வீட்டில் நுழைஞ்சு கொள்ளையடிச்சா ஒரே நாள் லட்சக்கணக்கான ரூபாய் கிடைக்கும். லஞ்சம் வாங்கினால் கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கும். ஒரு கையெழுத்துக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் கிடைக்கும். அப்ப இந்த உலகத்தில் பார்க்கிறோம், நல்லவனாக வாழ்வதை விட கெட்டவனா வாழ்ந்தா நல்லா இருக்க முடியுது. அப்படின்னா இந்த உலகத்தில் அவன் நல்லா இருக்கிறான். நல்லவனா வாழ்றேன்னு ஒருத்தன் வந்தான்னு வைங்க, அவன் நிலைமை என்ன? ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான், நேர்மைன்னு போறான், வீட்டில் சமைச்சு 3 நாள் ஆகுது, பொண்டாட்டிக்கு ஒரு மூக்கு போட்டு வாங்கி கொடுக்க முடியல, மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல, சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியல, பிள்ளைகளை கொண்டு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியல. இதெல்லாம் யாரு? நல்லவன். நான் நேர்மையா தான் இருப்பேன், நான் ஒழுங்கா தான் இருப்பேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன், மோசடி செய்ய மாட்டேன். இப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்தால் அல்ல யாராவது வாழ்ந்தால் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறார்கள்? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப எவ்வளவு நல்லவங்களா வாழ்றீங்களோ அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. எவ்வளவுக்கு கெட்டவங்களா வாழ்றீங்களோ அவ்வளவு நீங்க உலகத்துல நல்ல செழிப்பா சொகுசா சுகமாக வாழ முடிகிறது. அப்ப இதை பார்க்கக்கூடியவர்கள் என்ன முடிவுக்கு வருவார்கள்? ஏன் நம்ம நல்லவனா இருக்குன்னு? அவன் கெட்டவனா இருந்து பங்களா வாங்கிட்டான்ல, நான் மட்டும் நல்லவனா இருந்து குடிசையில் இருக்கணும். அவன் கெட்டவனா இருந்து ஒரு கடையை 10 கடை ஆக்கிட்டான்ல, நான் ஏன் 2 கடையை 1 கடை ஆக்கணும்? நல்லவனா நடந்து நானும் மேல போகணுமா இல்லையா? நான் மட்டும் நடந்து போனேன், அவன் மட்டும் கார்ல போறானே, எனக்கு மட்டும் டவுன் பஸ், அவன் மட்டும் பிளைட்ல போறதா என்கிற மாதிரி நினைத்தால் அப்ப இந்த உலகத்தில் எப்படி வாழணும்? கெட்டவனா தான் வாழணும். அதானே கண்ணால பார்க்கிறோம். நல்லவனா வாழ்ந்தா ஒரு நன்மையுமே இல்லை, கெட்டவனா வாழ்ந்தா எல்லா நன்மையும் இருக்கிறது, எல்லாம் சுகமா ஜாலியா இருக்கலாம். அதே மாதிரி மனைவியோடவே சந்தோஷமா ஒருத்தர் இருக்கிறான், புருஷனோடவே சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு நினைத்தால் அவர்களுக்கு கிடைக்கிற இன்பத்தை விட வேற மாதிரி தப்பு தவறு செய்யறான அவன் நிறைய இன்பத்தை அனுபவிக்கிறதாக உலகம் நினைக்கிறது. அப்ப கற்போடும் ஒழுக்கத்தோடும் வாழ்பவன் அடைகிற இன்பத்தை விட தப்பு செய்யறவன் கூடுதல் இன்பத்தை அடைகிறான், நிறைய பேர் அனுபவிக்கிறான் என்கிற மாதிரியான ஒரு நினைப்பு வருதா இல்லையா? அவன் நல்லா தான் இருக்கிறான். அப்ப இப்படி எந்த வகையான கெட்ட செயல்களை எடுத்துக்கொண்டாலும் அதுல ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். நல்ல காரியத்தில் ஈடுபடுறவனுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பெருசா ஒண்ணு அவன் சந்தோஷமா இருக்க முடியல. அப்ப இந்த உலகத்தினுடைய கணக்குப்படி பார்த்தால் நம்ம எந்த முடிவுக்கு எல்லாரும் வரணும்? நல்லவனா இருக்க தேவையில்லை. எந்த ஆன்மீகவாதியாவது போய் கேளுங்களேன், என்னப்பா நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றபடி இல்லையே, நல்லவனா வாழ்ந்தா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாங்கிறீங்க, அப்படி இருக்க முடியலையே. எல்லா பணக்காரனும் கெட்டவனத்தான இருக்கான். 99% பேரு ஊரை அடிச்சு உலையில போட்டவன் தான் நல்லா இருக்கிறான். அப்ப நான் எனக்கு நல்லா இருக்கணும். இன்னைக்கு நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் எடுத்துக்கிறேங்க, ஒரே ஒரு யோக்கியன் அதை காட்ட வேணுமா? ஒரே ஒரு யோக்கியன், அவன் எந்த கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் அப்பளுக்கு இல்லாத ஒரு 10 பைசாவுக்கு துரோகம் செய்யாத ஒரு மகாத்மான்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு காட்ட இயலுமா? எல்லாம் நல்லா இருக்காங்களே, எல்லாருமே சொகுசா இருக்கிறானே. அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வரணும்? நம்மளும் எல்லா விதமான தில்லு முள்ளு திருகுதாளமும் பண்ணுவோம், நம்ம எதுக்கு நல்லவனா வாழணும் வருதுல. இதுக்கு ஆன்சர் என்ன? அதே மாதிரி பார்க்கிறோம், இந்த உலகத்தில் ஒருத்தன் அக்கிரமம் செய்யறான். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, மறுமை என்பது எதற்காக இஸ்லாம் சொல்லுகிறது அதை புரிந்து கொள்வதற்கு இந்த விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் ஓ மறுமை தான் இஸ்லாத்தினுடைய பேஸ் அடிப்படை என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு மனுஷன் பெரிய பயங்கரமான கொலைகாரனா இருக்கிறான், 25 பேரை கொலை செஞ்சு விட்டான். நீதிமன்றத்தில் பிடிச்சிட்டு போய் நினைச்சிட்டாங்க, நிரூபிச்சுட்டாங்க.
இவனை தண்டிக்கணும். இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? இப்படி கெட்டவர்களை தண்டிக்கிறதா இருந்தால் 25 பேரை கொலை செஞ்சிருக்கான்ல, 25 தடவை அவனை கொல்லணும். ஒரு மரண தண்டனை கொடுத்துருவார். நீதிபதி என்ன செய்வாரு? இவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறேன். சரி, ஒரு ஆளை கொலை பண்ணதுக்கு ஒரு மரண தண்டனை ஓகே. இன்னும் 24 பேர் கொலை பண்ணிருக்கான, அதுக்கு தண்டனை இல்லை, கொடுக்க முடியல. இந்த நம்ம வாழ்கிற உலகத்துல தண்டிக்கணும் என்று ஒரு நடவடிக்கை எடுக்க செய்தால் கூட அவன் செய்யற தப்புக்கு தகுந்த தண்டனையை இந்த உலகத்தில் கொடுக்க இயலுமா? இயலாது. ஒரு கொலை செஞ்சாலும் தூக்கு தண்டனை தான், 9 கொலை செஞ்சாலும் தூக்கு தண்டனை தான். 100 பேரை கொலை பண்றான், 100 தடவை தூக்கில போடுவீங்களா? ஒரு தடவை தான் போட போறீங்க. அப்ப ஒருத்தனை கொலை செஞ்சாலும் அவனுக்கு ஒரு தூக்கு, 100 பேரை கொலை செஞ்சாலும் ஒரு தூக்குன்னா அப்படித்தான் இந்த உலகத்தில் செய்ய முடியும். நம்ம மனசாட்சி சொல்லுது இவன் தண்டிக்கப்படலையே, சரியான முறையில் தண்டிக்கப்படலையே, அப்ப சரியான முறையில் தண்டிக்க முடியலையே. இந்த உலகத்துல, நம்ம வாழுகிற உலகத்துல ஒரு கெட்டவனை தண்டிக்கணும்னு போனா கூட நம்மால் சரியாக தண்டிக்க முடிவதில்லை. அப்ப அவன் சரியா தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு வேற ஏதாவது ஒரு செட்டப் இருந்தாகணும். இந்த உலகத்து செட்டப்பை வைத்து அவன் செய்யற தப்புக்கு என்ன செய்ய முடியாது, நம்மளால தண்டிக்கவே முடியாது. அதே மாதிரி பார்க்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருப்பான், நம்ம ஒரு அப்ராணியா இருப்போம், நமக்கு எந்த அரசியல்வாதியும் தெரியாது, நமக்கு எந்த ஒரு செல்வாக்குமே இருக்காது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வான்? ஒரு அரசியல்வாதியா இருப்பான், ஒரு அதிகாரியா இருப்பான், அல்ல அதிகாரிகளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் படைச்சவனா இருப்பான். நம்ம இடத்தை தைரியமா அவன் அபகரிப்பான். நம்ம வீட்டுல ஒரு பாதிய செவத்தை நவட்டி வைக்குவான். ஏன்டா வைக்கிற? கொன்னு விடுவேன் அப்படிம்பா. நம்ம என்ன செய்வோம்? போலீஸுக்கு போனா போலீஸ் அவன் பக்கம் தான், எம்எல்ஏ போனா எம்எல்ஏ அவன் பக்கம் தான், மந்திரி கிட்ட போனா மந்திரி அவன் பக்கம் தான், நீதிமன்றத்துக்கு போனா அதுவும் அவன் பக்கம் தான், மக்கள்கிட்ட போனா மக்கள் அவன் பக்கம் தான். பயப்படிட்டு இப்படின்னா இவன் நிலையில இருந்து பாருங்க, இவனுக்கு இந்த உலகத்தில் நீதி கிடைச்சிச்சா? இப்படி நீதி கிடைக்காத கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கிறார்களா இல்லையா? நான் கதை சொல்லல. இந்த மாதிரி ஆதிக்கவாதிகளால் பாதிக்கப்பட்டவன் இருக்கான, அவனுக்கு நீதி வழங்க போலீஸ் இல்லை, கோர்ட் இல்லை, மந்திரி சபை இல்லை, ஒண்ணுமே இல்லை. பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். அப்ப பாதிப்பை ஏற்படுத்தினவன் கை ஓங்குகிறது. இந்த அநியாயத்துக்கெல்லாம் என்னடா யாரா கேட்கிறது? இறைவன் ஒருத்தன் இருந்தா கேட்கணுமா இல்லையா? கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா வேடிக்கை பார்க்கறக்கா இருக்கான்? இதெல்லாம் செய்யறதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு இருக்கானா? வெறும் இன்ஃபர்மேஷனை கலெக்ஷன் பண்றது மட்டும்தான், தகவல்களை திரட்டுவது மட்டும்தான் அவனுடைய வேலையா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவ்வளவு அநியாயம் பண்றா, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இவன் தான் வீட்டை விட்டு போக வேண்டி இருக்கிறது. பரம்பரையா குடியிருந்தானே, இவன் வீட்டை விட்டுட்டு வெளியேற வேண்டி இருக்கிறது. இந்த ஆக்கிரமிக்கக்கூடியவன் கையில இவனுடைய வீடு போய் விடுகிறது. இப்படி வீட்டை இழந்தவன் எத்தனை பேரு, சொத்தை இழந்தவன் எத்தனை பேரு, கடைகளை இழந்தவன் எத்தனை பேரு, பொருள்களை இழந்தவன் எத்தனை பேரு பாக்குறமா இல்லையா? வாடகைக்கு உட்கார்ந்து காலி பண்ண மாட்டேங்கிறான். வாடகையும் கொடுக்காம நீ எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா காலி பண்ணுவாங்கிறான். இன்னொருத்த வீட்டுக்கு இடம் கேட்டா திருப்பி கொடுத்துருன்னு இவனுக்கு ஏதோ இந்த மனிதர்கள் இயற்றிய அயோக்கிய சட்டங்கள் துணையா இருக்கிறதுனால அடுத்த கொஞ்சத்துல உட்கார்ந்து என்ன செய்யறான்? நான் காலி பண்ணணும்னு வாடகை 10 வருஷத்துக்கு என்ன வாடகை வருமோ அது மாதிரி 10 வாடகை கேட்கறான். 10 வருஷமா ஒரு இடத்துல குடியிருந்து, ஒரு வீட்டிலே ஒரு கடையில குடியிருந்து கொண்டு எனக்கு தேவை இருக்கடா போடான்னு சொன்னா ஒரு நேர்மையான மனிதன் என்ன செய்யணும்? நம்ம கடையா, நம்ம வீடா, அவன் கஷ்டப்பட்டு வாங்கினது, உனக்கு வேண்டாம் எடுத்துக்கப்பா, இது நீ இப்படிதான் நடக்கணும். இது எவனுக்குமே இல்ல. எல்லாரும் என்ன பண்றோம்? முடியாது, காலி பண்ண மாட்டேன், எனக்கு 20 லட்சம் ரூபாய் தரியா? எப்படி? அவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு வாடகையும் கொடுக்காம உட்காந்துக்கிட்டு எனக்கு 20 லட்சம் ரூபாய் தெரியா காலி பண்றேன்? அப்ப இதெல்லாம் ஒரு அக்கிரமம் தான். இந்த அக்கிரமத்துக்கு தான் எல்லாம் துணை செய்வாங்க. சட்டம், போலீஸ், அதிகாரம் எல்லாமே யாருக்கு துணையா இருக்கு? அநியாயக்காரர்களுக்கு தான் துணையா இருக்கு. இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம், எல்லா விதமான அக்கிரமக்காரர்களும் தப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சில பேர் மாட்டினார்களே, ஆனால் அவங்க செஞ்ச தப்புக்கு தகுந்தவாறு தண்டிக்கப்படுவதில்லை. சில ஊழல்வாதிகள் மாட்டுகிறார்கள். ஊழல் செய்ததாக முன்னாள் முதலமைச்சர்கள் பல பேர் மேல வழக்கு இருக்கிறது. அந்த ஆட்சி வந்தா இந்த முதலமைச்சர் மேல வழக்கு போடுறதும், இந்த ஆட்சி வந்தா அந்த முதலமைச்சர் மேல வழக்கு போடுவதும்,
ஆதாரங்களை அள்ளி பேப்பர்ல விடுவதும், இந்த அவர் பண்ண ஊழல் தெரியாதா, இவர் பண்ண ஊழல் தெரியாதா, கடைசியில என்ன 400 ரூபாய் வாங்கின தாசில்தாரை கொண்டு ஒரு வருஷம் உள்ள வச்சு போடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த லஞ்ச ஊழல் வாங்கி கோடான 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 கோடி ரூபாய்களை கொள்ளையடித்தவர்கள் அதே அந்தஸ்தோட அதே மரியாதையோட என்ன செய்வாங்க, வந்துகிட்டு இருப்பாங்க. நீதிமன்றத்தோட ஆஜராக தேவையில்லை. பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த உலகத்தை உன்னிப்பா கவனித்தால், இந்த செட்டப்பை வைத்து பார்த்தால், இறைவன்கிறவன் ஒரு கையாளாகாதவனை போல, இறைவன் இவ்வளவு அக்கிரமத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதை போல, அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாததை போல, நல்லவனா வாழ்ந்தால் ஒரு நன்மையும் இல்லை என்பது போல, கெட்டவனா வாழ்ந்தால் எல்லா விதமான சுகபோகங்களும் கிடைக்கும் என்பது போல ஒரு செய்தி சொல்லப்படுகிறதா இல்லையா? ஒரு கருத்து நமக்கு தோணுகிறதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல தான் இஸ்லாம் வந்து நிக்குது. அடே, நீ நினைக்கிறபடி இல்ல, நீ தப்பா நினைக்கிற. உன்னை எல்லாம் எவன் படைத்தானோ, ஒண்ணும் இல்லாத இருந்த உன்னை ஒருத்தன் படைத்தான். ஒண்ணுமே இல்லாம இருந்த, இன்னைக்கு இருக்கிற நம்ம இருக்கிறோம். 25 வயசு ஒரு வாலிபன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தான்? ஒரு 50 வயசு கிழவன், 60 வயசு கிழவன் 65 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தான்? நம்ம எங்கேயுமே இருக்கல. நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வயசுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி போய் பார்த்தீர்களே, ஆனால் நீங்க என்னவா இருந்தீங்க? என்னவாவும் இருக்கல. எங்க இருந்தீங்க? எங்கேயுமே இருக்கல. அப்ப ஒண்ணுமே இல்லாம இருந்த நம்ம எல்லாரும் எடுத்துக்கிறோமே, நம்ம எல்லாரும் 100 வருஷத்துக்கு முந்தி இருந்தோமா? இங்க இருக்கிற எல்லாரும் யாராவது ஒரு ஆளு 100 வருஷத்துக்கு முந்தி இருந்தோமா? இல்ல. 100 வருஷத்துக்கு முந்தி எங்கேயும் நம்ம இருக்கல, எதுவாகவும் இருக்கல. அப்படி இருந்த நம்மை படைத்த அந்த இறைவன் கையாளாகாதவன இருப்பானா? அநியாயத்தை பார்த்து கொண்டு அநியாயக்காரர்களுடைய கை ஓங்க செய்வானா? நல்லவனா வாழ்றவனை வந்து சந்தியில விடுவானா? நீ அதை நம்பணும். முதல்ல என்ன நம்பனு? நம்மளை எல்லாம் படைத்த புலவு சக்தி உள்ள ஒரு கடவுள், இந்த சூரியனை படைத்த கடவுள், சந்திரனை படைத்த கடவுள், இந்த அண்ட சராசரங்களை படைத்த கடவுள், இங்கே கோடான கோடி அதிசயங்களை உலாவ விட்டிருக்கிற கடவுள் வந்து இவ்வளவையும் பார்த்துட்டு சும்மா இருக்கிற அளவுக்கு அவன் கையாளாகாதவனா? நீ என்ன சூரியனை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியா உன்னை போட்டு மிதிக்கிறதுக்கு? உன்னை தண்டிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு மனுஷனை உன்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுறான். உன்னை படைத்த கடவுளுக்கு நீ செஞ்ச அக்கிரமத்திற்கு தட்டி கேட்க இயலாதா? இஸ்லாம் ஒரு செய்தியை சொல்லுது. அட, ஏழுமா ஏழாதாங்கிற பிரச்சனையே இல்ல. இந்த உலகத்துல உன்னை ஒரு சோதனைக்காக நான் அனுப்பி இருக்கிறேன். இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. இந்த உலகத்தில் நம்ம வந்திருக்கிறோமே, இது எப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு காலேஜ் இருக்கிறது, ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில மாணவர்கள் படிக்கிறோம். இந்த படிக்கிற நேரத்தில் பரீட்சை எழுதி பாஸ் ஆனா தான் என்ன செய்ய முடியும்? நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல சம்பாதிக்க முடியும், நம்முடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? புஸ்தகமும் கையுமாவே அலைவார்கள். வீட்டுக்கு வந்தாலும் படிப்பார்கள். தூக்கத்தை தியாகம் செய்து என்ன செய்வாங்க? ராத்திரி பூரா உட்கார்ந்து படிப்பாங்க. ஊர் சுத்த மாட்டாங்க, சைட் அடிக்க போக மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன செய்வாங்க? நம்ம படிக்கணும், முன்னேறணும், நம்மளை நம்பி 4 தங்கச்சி இருக்கிறது, தாய் இருக்கிறாங்க, நம்ம நாளை கல்யாணம் பண்ணணும், நமக்கு சந்ததிகள் உண்டாகும், அதோட நல்ல நிலையில வைக்கணும், அதெல்லாம் வைக்கிறதா நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கிறதா நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், ஃபெயில் ஆயிடக்கூடாது, ஃபெயில் ஆயிட்டா வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு நினைத்து கொண்டு 10 மாணவர் என்ன பண்றான்? ரொம்ப டிசிப்ளினா இருக்கான், ஒழுக்கமா இருக்கான், காலைல 6 மணிக்கு எழுந்திருக்கிறான், குளிக்கிறான், ட்ரெஸ் பண்றான், முதலா போய் அட்டன் பண்றான், ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆக மாட்டேங்கிறான். பார்த்தா ஏறக்குறைய இவன் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா எப்படி இருக்கு? இவன் தனக்குத்தானே அதை சிறையாக ஆக்கி கொண்டு, தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டு, கல்லு கடைக்கு போகாம, டாஸ்மாக்கு போகாம, சினிமா கொட்டைக்கு போகாம, ஊர் சுத்த போகாம, தெருவு சுத்த போகாம, ஒரே புஸ்தகமும் கையும் படிப்பும் கையுமாக என்ன செய்யறான்? இருந்துகிட்டு இருக்கான். ஒருத்தன் இன்னும் 10 பேர் இருக்கிறான், பள்ளிக்கூடத்து கட்டடிக்கிறான், சினிமா கொட்டையே கெதின்னு கிடக்கிறான், பொம்பளை காலேஜா தேடிக்கிட்டு போய் வாசல் என்ன செய்யறான்? நிக்கிறான். இந்த மாதிரியான உட்படாத வேலையை போதையில அடிக்கிறான், அல்லது இந்த புஸ்கோங்கிறாங்களே, இந்த மாதிரியான கேடு கெட்ட அசிங்கமான நடன நிகழ்ச்சிகள்ல போய் பங்கெடுக்கிறான், போதையில உடன்று திரிகிறான். யாரு? படிக்க நம்ம அப்ப மாட்டேன் சம்பாதிச்சு படிக்க அனுப்புனா இப்படி ஒரு 10 பேர் இருக்கிறான்.
வெளியே இருந்து நம்ம பார்க்கிறோம். யார் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும்? அவனை பாடுறா, அங்க நிக்கிறான், இங்க நிக்கிறான், அவன் சட்டையை பத்தியா, அவன் காலரை பத்தியா, அவன் கை கடிகாரத்தை பத்தியா, அவன் மெனுக்கிறத பத்தியா, செல்போன் இடுப்புல ஒண்ணு வயிற்றுல ஒண்ணு வச்சிருக்கான் பாத்தியா, என்ன அப்படிலாம் அப்படி ஒன்னொன்னையும் பார்த்து என்ன செய்வோம்? பார்த்தோம்னா இவன் என்னமோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, அவன் தான் நல்லா இருக்கிற மாதிரி, அவன் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிற மாதிரி பத்தி அங்க நிக்கிறான், எங்க நிக்கிறான், ஒரு நாளைக்கு ஒரு சட்டை போடுறான், அவன் என்ன செய்யறான்? இருக்கிற சட்டையை போட்டுக்கிட்டு அழுக்கான அடுத்த சட்டையை போட்டுக்கிட்டு துவைக்க கூட நேரம் இல்லாம, அயன் பண்ண கூட நேரம் இல்லாம அவன் அதுலயே கவனமா இருக்கிறான். இப்ப பார்த்தா என்ன தெரியும்? இவன் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும். யாரு? இந்த எல்லா அக்கிரமத்தையும் பண்றான, காலேஜுக்கு போறான்னு சொல்லிவிட்டு அவன் நல்லா இருக்கிற மாதிரி. இவங்க கிற்கு பயிலோட இருக்காங்க. வயசான காலம், இந்த வயசை ஒரு என்ஜாய் பண்ண தெரியுதா? உங்களுக்கு அனுபவிக்க தெரியுதா? இந்த 20 வயசுல 85 வயசு கிழமை மாதிரி இருக்கானு. உலகம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? ஒரு ஒரு ஜாலியா இருக்க வேணாமா? என்னங்கடா இது அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் கேலி பண்ற மாதிரி இவங்க என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியுமா? இல்லையா? தெரியும். அப்புறமேல் பரீட்சை வரும். அப்புறமேல் என்ன செய்யும்? பரீட்சை வருமா, அங்க மார்க்கில் பார்த்தா நம்பர்ல இவர் இருக்காது. யார் இருக்காது? இந்த ஊர் சுத்தினார அவருக்கு இருக்க மாட்டாரு. பாரு, தேடி தேடி பார்ப்பாரு, எல்லா பேப்பரையும் வாங்குவாரு, இன்டர்நெட்டுக்கு போவாரு. வந்துருச்சா, நம்ம இது வந்துருச்சா, எங்க வர்றது இது? நீ நான் வேற இடத்துல ஒன்னு ரிசர்வ் பண்ணிக்கிட்டியா, எங்க எப்படி வர்ற? அப்ப தெரியும் இந்த பட்டான யாரு நல்லவனா இருக்கணும், படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்னு நினைச்சான அவனுக்கு தெரியும் நம்ம பட்ட பாடு வீணாகல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டோம், அடுத்து என்ஜினியர் தான், அடுத்து டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியில அவனுக்கு கிடைக்குமே. அதான் இஸ்லாம் உனக்கு சொல்லுது. இஸ்லாம் சொல்லுகிறது, இது ஒரு கல்வி கூடம் என்று வைத்துக்கொள், இது ஒரு பரீட்சை கூடம் என்று வைத்துக்கொள். இந்த பரீட்சையில என்ன செய்ய மாட்டாங்க? அந்த கல்லூரி நிர்வாகத்தார் தலையிட மாட்டாங்க. நீ வெறும் பேப்பர் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, எழுதுறான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? எழுதாட்டி மாடு வைக்க போற, நீ எழுதுன உனக்கு நல்லது, நீ எழுதாட்டி என்ன செய்வ? மாடு மேய்க்குதான் இல்ல ஆயக்குன்னு என்ன செய்வாரு? எவரோ சொல்லி தருவாரா? பேசாம பார்த்துட்டு தான் இருப்பாரு. யாரு? அந்த பரீட்சை கூடத்துல வந்து கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர் இருப்பார்ல, அவர் உங்களுக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ண மாட்டாரு, உங்களை தண்டிக்கவும் மாட்டாரு. வெறும் பேப்பரை கொடுத்தா கூட வாங்கி வச்சுக்கிறாரு. யார்கிட்ட வெறும் பேப்பர் கொடுத்தா அடிப்பாரா? அடிக்க மாட்டாரு. ஏன்? அதன் பின்னாடி வரப்போகுது, உனக்கு உன் வாழ்க்கைக்கு ஆப்பு வைக்க போவதில்ல, உன்னுடைய எதிர்காலமே இருண்டு போக போகுது. அப்ப நான் எடுத்து கூட தனியா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு? அவர் பேசாம விட்டுருவார். அதான் இறைவன். இறைவன் என்ன சொல்றான்? நீ இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை பார்த்து மயங்குகிறாய். இங்க திங்கிற சாப்பாடு உனக்கு பயங்கரமான இன்பமா தெரிகிறது, இங்க வச்சுக்கிற கார் பங்களா இன்பமா தெரிகிறது, இங்க நீ அணிகிற நகை நட்டுகள் உனக்கு இன்பமாக தெரிகிறது, ஆடம்பர பொருள்கள் இன்பமாக தெரிகிறது. இந்த இன்பம் எல்லாம் எதற்கு என்று கேட்டால், நீ ஒழுங்காக அந்த இன்பத்தை அடைகிறாயா, தப்பான முறையில் அடைகிறாயா? இன்பத்தை அடையக்கூடாதுன்னு சொல்ற மார்க்கம் இஸ்லாம் இல்ல. நல்ல நகநட்டுகளை போட்டுக் கொள்ளுங்கள், இஸ்லாம் தடுக்கல. ஃப்ரிட்ஜ் வேணுமா வாங்கிக்கிறங்க, இஸ்லாம் தடுக்கல. ரூமுக்கு ஏசி போடுறீங்களா, நல்லா போட்டுக்கிறங்க, இஸ்லாம் தடுக்கல. பங்களா கட்ட ஆசையா இருக்கு, நல்லா கட்டிக்கிறங்க, இஸ்லாம் தடுக்கல. கார்ல போறது தப்புன்னு இஸ்லாம் சொல்லல. அந்த காரு எவன் வயிற்றுல அடிச்சு வாங்கின காரா இருக்க கூடாது, நீ உழைச்சு வாங்கின காரா இருக்கணும். நீ கட்டுற பங்களா எவனை ஏமாத்தி வாங்கின பங்களாவா இருக்க கூடாது, உன்னுடைய நியாயமான நேர்மையான உழைப்பில் வந்த பங்களாவா இருக்கணும். இப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கிறவன் எத்தனை பேரு, அடுத்தவனை ஏமாத்தி இந்த வசதிகளை பெறக்கூடியவன், ஆடம்பர உலகத்தை அடையக்கூடியவன் எத்தனை பேரு என்று இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், இறைவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அதுக்கு பயந்து இந்த உலகத்தில் ஒழுங்கா நட. இப்ப தெரியுது, இறைவன் வந்து நம்ம அக்கிரமக்காரனை பார்த்துக்கிட்டு சும்மா விட மாட்டான், எல்லாம் லிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வழங்குதா? அந்த சீட்டு வரும்ல, கடைசியில வரும், ஒவ்வொரு நாளும் ஆப்ஷன், டெய்லி ஆப்ஷன், அவனுக்கு தெரியாது. கடைசியில கார்டு வரும், வீட்டுக்கு வரும். என்ன வரும்? பாடத்துக்கு ஆஜரான நாட்கள் 17 வரும். எவ்வளவு? 250 நாள் பள்ளிக்கூடத்துல எவ்வளவு நாள் போயிருப்பான்? 17 நாள் தான் போயிருப்பான். அவன் நினைச்சுக்கிடுவான் முதல் நாள் போல யாருக்கு தெரிய போகுது, 2வது நாள் ஊர் சுத்தம் யாருக்கு தெரிய போகுது, 3வது நாள் ஊர் யாருக்கு தெரிய போகுது. அப்புறம் அனுப்பி விட்டுருவாங்க கார்டை, வீட்டுக்கு அனுப்பிடுவான். வீட்டுக்கு வந்த கார்டுல என்ன செய்ய, பாப்பா அத்தா பாப்பாரு, என்னடா இது கல்லூரிக்கு வந்த நாட்கள் 17, மீதி என்னடா செஞ்ச 200 நாள் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அதைவிட துல்லியமாக, அதைவிட தெளிவாக, அதைவிட உன்னிப்பாக
நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், படைத்த இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், படைத்த இறைவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்று இஸ்லாம் ஒரு மெசேஜை சொல்கிறது. இந்த மாதிரி ஒருத்தன் நம்பினா, இந்த மாதிரி எல்லா முஸ்லிம்களும் நம்பினால், இந்த மாதிரி எல்லா இந்துக்களும் நம்பினால், இந்த மாதிரி எல்லா கிறிஸ்தவரும் நம்பினால், இந்த மாதிரி எல்லா மனிதர்களும் நம்பினால் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. திருடுவானா? கடை வச்சிருக்கிறான், பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுவானா? நம்ம பொய் சொன்னா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியுமே. நம்ம ஏமாத்தினா ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியுமே. நம்ம 1 கிலோன்னு 900 கொடுத்து ஏமாத்த முடியும், அவன் பார்த்துட்டு இருக்கானே. நம்ம திராசு 1 கிலோவை காட்டும், அவனுடைய திராசு 900 காட்டுமே. அல்லாஹ் வச்சுக்கிற திராசுல 900 தெரியுமே. இப்படின்னு எல்லாரும் பயந்தால் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொலை இருக்குமா, கொள்ளை இருக்குமா, திருட்டு இருக்குமா, ஃப்ராட் இருக்குமா, பித்தலாட்டம் இருக்குமா? அப்ப எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உலகத்துக்கு நல்லது? ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, ஒரு தாசில்தார் இருக்காரு, ஒரு கலெக்டர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ இருக்காரு, ஒரு மந்திரி இருக்காரு, லஞ்சம் வாங்குவாரா? நமக்கு இதுக்கு தானே சம்பளம் தர்றாங்க, நம்ம இந்த கையெழுத்து பொறுக்கக்கூடிய அநியாயத்தை லஞ்சம் கேட்கறதுக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுன்னு சொல்லி தானே நம்ம ஜெயிச்சோம். உங்களுக்காக உழைக்க எங்களுக்கு உத்தரவு போடுங்கன்னு சொன்னமே, மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தமே, அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு பயந்தால், நம்ம சொன்ன வாக்குறுதியை மீறினா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, இதுக்கெல்லாம் சேர்த்தவன் தண்டிப்பானே அப்படின்னு நம்ம நினைத்தால் அந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அரசியல்வாதி எப்படி இருப்பான், அந்த வியாபாரி எப்படி இருப்பான், அந்த அதிகாரி எப்படி இருப்பான், அந்த அரசு ஊழியன் எப்படி இருப்பான், அந்த ஆண் எப்படி இருப்பான், அந்த பெண் எப்படி இருப்பான், சிந்திச்சு பாருங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உன்னை கண்காணிக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் என்று பார்த்து அங்கே நல்லா இருப்பதற்காக இங்கே கஷ்டப்படு, அங்கே நல்லா இருப்பதற்காக இங்கே சில சிரமங்களை சகித்துக்கொள். நீ நல்லவனா வாழ்வதில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அந்த சிரமம் வீணாகி விடாது, அந்த உழைப்பு பாழாகி விடாது, அந்த உழைப்பு பயனற்று போய்விடாது. நீ நேர்மையா இருக்கிற, பெருசு பெருசா வளர்ந்துகிட்டு போறான், நீ அதே மாதிரி இருக்கிற, கவலையப்படாத. அதுக்கெல்லாம் வரவு ஏறிக்கிட்டே இருக்கிறது. இறைவன் தரக்கூடிய பெரிய பரிசுகள் அதற்காக ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. போங்கடா, நான் அங்க போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைத்தால் அது சரியான ஆன்மீகம். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் கூட நீங்க எடுத்துக்கிறீங்க, எல்லாம் இதுல அமைஞ்சிருக்கு. இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயம் எதுல அடங்கி இருக்குன்னு கேட்டா, அங்க நல்லா இருப்பதற்காக இங்கே கஷ்டப்படு, அங்கே நல்லா இருப்பதற்காக அங்கே நீ தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக இங்கே நல்லவனாயிரு, கெட்டவனாய் இருக்காத அப்படிங்கிற ஒரு செய்திக்காகத்தான் இஸ்லாத்தில் உள்ள வணக்க வழிபாடுகள் கூட நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நமக்கு தந்த வணக்க வழிபாடை எடுத்துக்கிறங்க. இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் இருக்குது. நெருப்புல இறங்குற, நெருப்புல போய் இறங்கு, அந்த மாதிரி வழிபாடு இஸ்லாத்தில் கிடையாது. உன் மூஞ்சில காயப்படுத்திக்க, ரத்தம் வர்ற மாதிரி செய்யி, செருப்பு இல்லாம நட, வெயில்ல போய் காயி, சாப்பிடாம இரு, யார்ட்டையும் பேசாம இரு. இப்படி எல்லாம் இஸ்லாம் நமக்கு வணக்கத்தை தரல. இஸ்லாம் எந்த மாதிரி வணக்கத்தை தருது தெரியுமா? நம்ம இந்த உலகத்துல மூழ்கக்கூடிய நேரத்துல, இந்த உலகத்துல கலந்திருக்கிற நேரத்துல இந்த கவர்ச்சிகள் நம்மளை தடம்பொருள செய்யும். அப்படி செஞ்சிடக்கூடாது என்பதற்காக, அப்படி செஞ்சா கூட உடனே நம்மளை இப்படி கரெக்ட் பண்ணிக்கிறதற்காக வேண்டி என்ன பண்றான் இறைவன்? என்ன செய்யறான்னு கேட்டா, நமக்கு 5 நேர தொழுகையை தர்றான், தொழுகைங்கிற கடமையை தர்றான். இந்த தொழுகை எதுக்கு? நீங்க குனிஞ்சி, நீங்க நிமிர்ந்து, நீங்க நெத்தியை கொண்டே நிலத்துல வச்ச உடனே அல்லாஹ்வுடைய கிரேட் ஏறி போயிருமா? அல்ல நீங்க யாருமே இறைவனை வணங்க மாட்டோம்னு முடிவெடுத்தால் அவனுடைய கிரேடு இறங்கி போயிட போகுதா? கிடையாது. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து இறைவனை வணங்க மாட்டோம் என்று நீ தீர்மானம் போட்டாலும் அவனுடைய அந்தஸ்துக்கு ஒரு கடுகுல கோடியில் ஒரு மடங்கு கூட குறைவு ஏற்படாது. நீ எல்லாரும் சேர்ந்து ஒரு மனுஷன் விடாம இறைவனை வணங்குவது என்று தீர்மானித்தாலும் அவனுடைய அந்தஸ்துல ஒரு கடுகில் கோடியில் ஒரு பங்கை கூட உன்னால் அதிகப்படுத்த இயலாது. அப்ப எதுக்கு இந்த குனிதல், இந்த நிமிர்தல், இந்த வணக்க வழி, இந்த சாஸ்தாங்க எதுக்குன்னு கேட்டா, என்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். காலையில பள்ளியாசல் போவீங்களா, தொழுவீங்களா? அப்ப என்ன வரும்? நம்மளை பார்த்த ஒரு இறைவன் இருக்கிறான், நம்ம இங்க வந்தது தெரியும்,
நம்ம வராவிட்டாலும் தெரியும், நம்ம செய்யற தப்புகள் தெரியும் அப்படின்னு பயந்து கொண்டு காலை தொழுகை நிறைவேற்றி விட்டு உலகத்துக்கு வருவோம். வந்தோன்னு என்ன செய்யும்? காசு, பணம், அது இதுன்னு எல்லாம் வருமா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் இறங்கும். செல்போன் வச்சிருக்கோம்ல, காலையில சார்ஜ் போட்டுருந்தா மத்தியானம் என்ன ஆகும்? அதே சார்ஜ் இருக்குமா? இருக்காது. சார்ஜ் என்ன செய்ய? அப்படியே 50% காட்டும். இப்ப மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். சார்ஜ் பண்ணலன்னா அவுட். அப்ப நம்ம தொழுதுட்டு காலையில தொழுதுட்டு வந்தோம் என்னவாயினே, இறைவன் இருக்கிறான் அந்த கால நேரத்தில் பயங்கரமான பயமா இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இறையச்சத்துல ஒரு 5% குறைஞ்சி 95க்கு வந்துடும். இன்னும் கொஞ்சம் போனுச்சுன்னு வைங்களேன் ஒரு 90 வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னு வைங்களேன் ஒரு 75 அளவுக்கு தான் பயம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் போகுதுன்னு வைங்களேன் 25 30 குறைஞ்சிட்டே வரும். கடைசியில அவன் என்னத்தை போட்டு சினிமா காட்டி போயிட்டு வந்துருவோம், ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு வந்துருவோம், இப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் தள்ளுற அளவுக்கு மொத்தமா இறங்கி போயிடும். அப்ப என்ன செய்யணும்? மத்தியானம் ஒரு கப்பை சார்ஜ் பண்ணிக்க, அப்புறம் போய் இப்படி. இதுதான் இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடு நோக்கம் கூட. என்ன, ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் தண்டிப்பான், அவன் பரிசு தருவான், அவனை ஏமாத்த இயலாது. குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். உங்களுடைய தொழுகைகள் இருக்கிறதே அது அருவருக்கத்தக்க காரியங்களில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் உங்களை தடுக்கும். தொழுகையை பத்தி இறைவன் எதுக்கு கடமையாக்குனேங்கிறான்? நீங்க தொழுவுறதுனால இறைவனுக்கு கிரேடு ஏறாது. தொழுவுறதுனால நீங்க பணக்காரன் ஆக மாட்டீங்க. தொழுவுறதுனால நீங்க மந்திரியா போக மாட்டீங்க. தொழுவுறதுனால நீங்க அரண்மனையில வாழ மாட்டீங்க. தொழுக வேற என்னதுக்கு தொழுக? நீ தொழுக என்று சொன்னா உங்ககிட்ட கெட்ட செயல் வராது, தீமையை தடுக்கும், கெட்ட எண்ணங்களை நீக்கும். அல்லாஹ் சொல்றான். எப்படி நீக்கு? ஒருத்தன் இருக்கிறான் என்னை பார்க்கிறான் என்னை கண்காணிக்கிறான் வருதுல, அது வந்துட்டு தான் நீக்கணும்ல. நீங்க டிராபிக் போலீஸ் நிக்கிற ஒரு ஏரியாவில் எப்படி நடப்பீங்க? டிராபிக் போலீஸ் நிக்காது எப்படி வண்டி ஓட்டுவீங்க? டிராபிக் போலீஸ் நின்றா கரெக்டா ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு போவீங்க. இந்த ஏரியாவில் டிராபிக் போலீஸ் நிக்க மாட்டார்னா நீங்க வாட்டுக்கு போவீங்க. ஹெல்மெட்டை தூக்கி இருக்கிற ஹெல்மெட்டை கூட பின்னாடி வச்சுக்கிட்டு கலட்டி வச்சுக்கிட்டு போறீங்களா இல்லையா? அப்ப ஒரு சாதாரண ஒரு டிராபிக் போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக வேண்டிய நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னு சொன்னா, ஒரு சூப்பர் பவர் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தா, அனைத்தையும் கண்காணிக்கக்கூடிய அனைத்து ஆற்றலும் கொண்ட ஒரு கடவுள் இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் அப்ப என்ன செய்வ? ஒழுங்கா நடப்ப. அப்ப அந்த அச்சம் நம்ம கடையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கடையை ஒழுங்கா நடத்த தூண்டும். நம்ம ஒரு அதிகாரியாக ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதுல நேர்மையாக நடக்க நம்மளை தூண்டும். அப்ப இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த தீமைக்கெல்லாம் நம்மளை தண்டிக்காம விட மாட்டான். இதுக்கு தான் தொழுக. நோம்பு ஒரு கடமை வச்சிருக்குது. அது கூட எதுக்கு? நீங்க எல்லாம் நோம்பு இருந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நோம்பு இருக்கிறீங்க. ஒரு 11 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம், அதிகபட்சமா 13 மணி நேரம். சீசனுக்கு தகுந்த மாதிரி, பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு கூட குறை இருக்கும். ஒரு 12 மணி நேரம் நீங்க பட்னியா இருக்கிறீங்க, சாப்பிடாம இருக்கிறீங்க. உடனே அல்லாஹ்வுடைய கஜானா நிறைஞ்சு வழிஞ்சிருமா? சோத்துக்கு வழி இல்லை, பட்னியா கடந்து மிச்சம் பிடிங்கடான்னு அதுக்காக நோம்ப கடமையாக்கி இருக்கான் இறைவன்? கிடையாது. நம்மளும் அப்படி ஒண்ணு மிச்சம்லாம் பிடிக்கிறது இல்லை. நோம்புல ரொம்ப திங்கிறோம். பேருக்கு தான் நோம்புன்னு பேரே தவிர நோம்புல தான் என்ன செய்யறோம்? நீங்க நோம்பு காலத்தில் நமக்கு டபுள் செலவு வருதா இல்லையா? மற்ற மாசத்துல ஆகுற செலவையும் நோம்புல ஆகுற செலவையும் எடுத்து பார்த்தா என்ன செய்யுது? நம்ம நேரத்தை மாத்திக்கிறோம். பகல்ல சாப்பிடுறதுக்கு பதிலாக ராத்திரில சாப்பிடுறோமே தவிர அதே அளவு தான் சாப்பிடுறோம். அதை விட கூடவே சாப்பிடுறோம், அதை விட ருசியாவே சாப்பிடுறோம். அதிகமான நொறுக்கு தீனிகள் வைக்கிறோம், அதிகமான கூட்டுகள் பொரியல்கள் எல்லாம் நோம்புல தான் ஜாஸ்தியா தேவைப்படுகிறது. அப்ப நல்ல நோம்புல தான் நல்லா திங்கும் பொழுது நோம்புல என்ன பெரிய நன்மை? அடே நீ திங்காம இருந்தா எதை மிச்சப்படுத்துறேன்னு சொல்லலாம். அடே நோம்புலையும் நீ அதுதான் திங்கிற, நோம்பு இல்லாட்டாலும் அதுதான் சாப்பிடுற. இன்னும் சொல்ல போனா நோம்புல தான் கூட சாப்பிடுற, பகல்ல சாப்பிட மாட்டேங்கிற. அதுக்கு பதிலா நோம்பு திறந்தோன்னு ஒரு இழுக்கிற, அப்புறம் 10 மணிக்கு இன்னொரு தடவை சாப்பிடுற, 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு இன்னொரு தடவை சாப்பிடுற, 3 மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சு சுபுக்கு நேரம் இருக்குன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற அம்புட்டை உருட்டி பிரட்டி எல்லாத்தையும் கடைசியில கணக்கு பண்ணி பார்த்தா என்னவாகுது? இதுதான் ஜாஸ்தியா இருக்கிறது. அப்ப என்னத்துக்கு நோம்பு? பட்னியா கடந்தியா நீ? ஒண்ணும் கிடையாது. என்ன அதுல விஷயம்? ராத்திரில நம்ம சாப்பிட ராத்திரில படுக்கிறோம். ராத்திரில படுக்கிறீங்க, 8 மணிக்கு படுக்கிறீங்கன்னு வைங்களேன். காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வைங்க. நிறைய பேர் 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறான். 10 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு வைங்க. 10 மணிக்கு படுத்து 10 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா இந்த 12 மணி நேரம் சாப்பிட செஞ்சிய. ராத்திரி 10க்கு படுக்கிறீங்க, காலையில 10க்கு எந்திரிக்கிறீங்க, 12 மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறீங்க. செத்தா போயிட்டீங்க.
உங்களுக்கு சக்தியா குறைஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை, அதை மாத்துறீங்க, அவ்வளவுதான். அப்ப 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது என்பது எல்லா மனுஷனும் அன்றாடம் செய்யக்கூடிய வேலை. நம்ம நோம்புங்கிற பேர்ல என்ன பண்றோம்? பகல்ல சாப்பிடாம இருந்துட்டு ராத்திரில சாப்பிடுறோம். இதான் நேரத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்ப எதுக்காக வேண்டியது? பட்டினி போடுவதற்கு அல்லன்னு வழங்குதா? பட்டினி போடல. இறைவன் நோன்பு வைக்க சொல்லி நம்மளை பட்டினி போடல. தூங்கும் பொழுது பட்டினியா இருக்கிறோம், நமக்கு உணர முடியாது. முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பட்டினியா இருந்தா உணர்வோம். 10 மணிக்கு படுக்கிறோம், அப்போ வயிற்றுல ஒண்ணும் இல்லாம தான் போயிரு, தூக்கத்தில் நமக்கு தெரியாது. முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தெரியும். அந்த உணர்றீல, அந்த உணரக்கூடிய நேரத்தில் உன்னை கண்ட்ரோல் பண்ற. கண்ட்ரோல் தான் அங்க முக்கியம். என்ன கண்ட்ரோல்? முடிச்சுக்கிட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி, அப்ப என்ன செய்யும்? பசி அதிகரிச்சுட்டே இருக்கும். வீட்டுல சோறு இருக்கும், பிரியாணி வாசம் கம்ப கம்பட்டு மூக்க இழுக்கும், பல வஸ்துக்கள்லாம் இருக்கும், குழு குழுன்னு ஜில்லு ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்கும். நம்ம தொழுவோமா? நோன்பு வைத்திருக்கக்கூடிய நம்ம 12 மணிக்கு அதை எடுப்போமா? 1 மணிக்கு எடுப்போமா? 2 மணிக்கு எடுப்போமா? எடுக்க மாட்டோம். வீட்டில் யாருமே இல்லை, பெருநாளைக்கு துணி வாங்குறதுக்கா எல்லாரும் போயிட்டாங்க, இவன் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறான், அல்ல இவன் மட்டும் உட்கார்ந்துருக்கா, யாருமே வீட்டில் இல்லை, பசியா இருக்கு, எடுத்து சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. ஏன்? நான் சாப்பிட்டா என்னுடைய மாமியா பார்க்காட்டாலும், என் புருஷன் பார்க்காட்டாலும், என் பொண்டாட்டி பார்க்காட்டாலும், என் புள்ள குட்டியை பார்க்காட்டாலும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க பார்க்காட்டாலும் ஒருத்தன் பார்க்கறான். நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தண்ணியை குடிச்சா எவனுக்கு தெரிய போறது இல்லை. நோம்பாளி மாதிரி இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டா போதும், நோம்பா அவ்வளவுதான், மனுஷனை ஏமாத்தி போடலாம், பெரிய மேட்டர் கிடையாது. அப்ப நான் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் வீட்டில் இருந்து நான் சாப்பிட்டால் கூட எவனும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நான் சாப்பிட மாட்டேங்கிறேன், நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க, எந்த ஒரு முஸ்லீமும் சாப்பிட மாட்டேங்கிறான். எதனால? நான் சாப்பிட்டா எவனும் என்னை ஒண்ணும் பண்ண இயலாது, கண்டுபிடிக்க கூட இயலாது. கண்டுபிடிக்காம சாப்பிட இயலும். ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப இறைவன் என்ன சொல்லி காட்டுறான்? இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறணும், பட்டினி போடணும் என்பதற்கு அல்ல நோன்பு. இறைவனுக்கு நீங்க பயப்படணும், அந்த ட்ரைனிங் எடுக்கணும். அப்ப இப்படி இப்படி பார்த்து நான் கேட்கிறேன், அவனுக்கு சொந்தமான உணவை, அவனுடைய வீட்டில் இருக்கிற உணவை, அவன் சுயமாக சம்பாதித்த உணவை இறைவன் தடை செய்தான் என்பதற்காக தீண்டாம இருக்கிறான இப்படிப்பட்ட ஒருத்தன் அடுத்தவனுடைய பொருளை சாப்பிடுவானா? சாப்பிட இயலுமா? அம்மாடி அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி ஏன் சொந்த நான் சாப்பிடல, ஏன் வீட்டில் இருக்கிற பிரியாணி நான் தொடல, ஏன்? ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப என்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்பதற்காக என்னுடைய உணவையே தியாகம் செய்தனால் அடுத்தவனுடைய பொருளை நான் எப்படி மோசடி செய்வேன், எப்படி கலப்படம் செய்வேன், எப்படி நான் ஏமாத்துவேன்? அப்ப இப்படியான ஒரு சமூகம் உருவாக வேண்டுமானால் இந்த வணக்கங்கள் நமக்கு ஒரு ட்ரைனிங், பயிற்சி. அப்ப எல்லாரும் மறுமை தான், அழியாத மறுமையில வெற்றி பெறுவதற்காகத்தான் இஸ்லாத்தில் உள்ள இந்த வணக்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருத்தன் நோன்பு வைத்துக் கொண்டு தீய செயல்களை அவனால் விட முடியலையோ, தீய பேச்சுகளை அவன் விட்டு ஒழிக்கவில்லையோ, அவன் பசித்து இருப்பதாலோ அவன் தாகமாக இருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நீ பசிச்சா எனக்கு என்ன, நீ தாகமா இருந்தா எனக்கு என்ன, நான் எதுக்கு உனக்கு நோம்ப கடமையாக்குன? நீ நல்லவன் ஆகுறதுக்காக வேண்டி. நல்லவனா நீ ஆவல என்று சொன்னா, நோம்பு வச்சுக்கிட்டும் நீ தில்லுமுள்ளு பண்ணுவேன் சொன்னா, உன்னுடைய கெட்ட எண்ணத்தை நீ மாத்திக்கிறலன்னு சொன்னா, இந்த நோம்பு எனக்கு எண்ணத்துக்குங்கிறான் இறைவன். அப்ப இந்த போலித்தனமான இந்த சடங்குகள் மீது இஸ்லாத்திற்கு நம்பிக்கை கிடையாது. இது பக்குவமாகணும். சும்மா குனிவது, நிமிர்வது, கண்ட இடத்துல இப்படி கையை தூக்கி கொள்வது, இதுகளெல்லாம் இறைவனுக்கு என்ன? இதனால இந்த ஆன்மீகத்தினால 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. உன்னைய மாத்தணும். அந்த ஆன்மீகம் உன்னை என்ன செய்யணும்? படிப்படியாக உன்னுடைய கெட்ட செயல்களை நீக்கணும், உங்களுடைய நல்ல செயல்களை குடிமுக செய்யணும். அந்த மாதிரி செய்யற ஆன்மீகத்திற்கு தான் மதிப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இஸ்லாம் சொல்கிறது. அந்த மறுமைக்கான பயிற்சி தான் இந்த வணக்கங்கள். தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், ஜக்காத்து கொடுக்கிறோம், பொருளாதாரத்தில் இறைவன் கடமையாக்கி இருக்கிறான். இந்த ஜக்காத்து யாருக்கு கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுக்கா? இறைவனுக்காக தானே ஜக்காத்து கொடுக்கிறோம். இறைவனுக்காக கொடுக்கிற அந்த ஜக்காத்து என்ற தர்மத்தை
ஜகாத் என்ற ஏழை வரியை நம்ம யார்கிட்ட கொடுக்கிறோம்? இறைவனுக்கு கொடுக்கிறது இல்ல. இறைவன் அப்படி சொல்லல. யாரு கொடுக்க சொன்னா? இறைவனுக்கு நினைச்சுக்கிட்டு ஏழைக்கு கொடு. நீ ஏழைக்கு கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு கொடுத்த மாதிரி. அப்ப இந்த பணத்தை நம்ம செலவு செய்யறது எதுக்கு இல்ல? ஓ, அல்லாஹ்வுக்கு ரொம்ப நிதி தட்டுப்பாடு போல இருக்குது, நம்மள்ட்ட கொடுக்க சொல்றான், நம்ம சம்பாரிச்சு கொண்டு அல்லாஹ்வுக்கு காணிக்க கொடுப்போம், நம்ம ஒரு 2% கொடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறதுக்கா? கவர்மெண்ட்ல நம்மகிட்ட வரி போட்டு வாங்குவானே அந்த மாதிரி வரி போட்டு வாங்குறதுக்கா இறைவன் உங்களுக்கு ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான்? கிடையாது. பணம் சொன்னா அது அப்படி ஒரு ஈர்ப்பு நமக்கு இருக்கிறது. உலகத்தினுடைய பொருள்கள்லயே எல்லாத்தையும் விட நம்ம எதை ஈர்க்கிறோம்? செல்வத்தால் ஈர்க்கப்படுகிறோம். பெரிய பெரிய பாக்கியம் இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். அதெல்லாம் கூட நமக்கு பாக்கியமா தெரியாது. எது தெரியும்? அந்த காசு, பணம், காரு, பங்களா, வீடு, இதான் பெருசா தெரியுமே தவிர அதுக்கெல்லாம் மிஞ்சின பாக்கியத்தை அடைந்திருப்போம் நம்ம, நமக்கே தெரிவதில்லை. நம்மளே எதை பெருசா நினைக்கிறோம்? நான் கேட்கிறேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு இந்த உலகத்தில் இல்லாத பொருளே இல்லை, அவ்வளவு வசதிகளா இருக்கான். அவனுக்கு படுக்கையில இருந்து, மெத்தையில இருந்து, ஏசில இருந்து, வீட்ல இருந்து, நகநட்டுல இருந்து, ஆடம்பர பொருள்ல இருந்து, அந்த மாதிரி ஒரு ஒரு அரண்மனைக்கு நிகரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவன்ட்ட நீ பார்த்து என்ன செய்யற? என்ன வாழ்க்கை, என்ன அரண்மனை, என்ன பங்களா, என்ன ஏசி, என்ன இது அப்படின்னு நினைக்கிறே இல்லையா? ஆனா அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரர் இருக்கிறானே, அவனுக்கு டாக்டர் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? டேய், இறைச்சியை தொடக்கூடாது. யாருக்கு? உன்ன கோடி கோடியா வச்சுக்கிறானே அவனுக்கு தான், அரண்மனையில் இருக்கிறானே அவனுக்கு சொல்லிடுவாரு, நீ இறைச்சி சாப்பிடாத, மீன் சாப்பிடாத, எண்ணெய் சாப்பிடாத, உப்பு சேர்க்காத, தக்காளி சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, சோத்தையும் சாப்பிடாத, ரொம்ப சாப்பிடாத, வேற என்னத்தெல்லாம் சாப்பிடுறது? கேழ்வரகு களிய சாப்பிடு, கேழ்வரகு கூழு சாப்பிடு, காலையில் 2 இட்லி சாப்பிடு, மத்தியானம் ஒரு 2 இட்லி சாப்பிடு, படுக்கும் போது 1 இட்லி சாப்பிடு. மும்பூட்டு வச்சுக்கிறான. அங்க ஒருத்தன் வேலைக்காரன் இருப்பான், வேலைக்காரர் இருப்பாங்க, அந்த வீட்டுல 2000 ரூபாய்க்கு வேலை செய்யறவன் இருப்பான். அவன் வீட்டுல சமைக்கிற அந்த சுவையான உணவுகளை அவன் சட்டி சட்டியா வெட்டுவான். யாரு? அந்த முதலாளி வீட்டுல வேலை செய்யறவன். மிஷின் நல்லா இருக்குது, அவனுக்கு மிஷின் ரிப்பேர், விஷயம் வழங்குதா? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுக்கு இவ்வளவு திடகாத்திரமான உடல் எல்லாம் தந்திருக்கிறானே, அது தெரிய மாட்டேங்குது. அழகான கண்ணை தந்திருக்கிறானே, அது தெரிய மாட்டேங்குது. எதை போட்டாலும் அரைச்சு தள்ளக்கூடிய மிஷினை தந்திருக்கிறானே, அது தெரிய மாட்டேங்குது. அந்த மிஷின்ல ஒண்ணும் போட இயலாது, எதையும் அரைக்காது. இட்லியை தான் அரைக்குமே தவிர, கேழ்வரகு தான் அரைக்குமே தவிர, வேற எதை போட்டாலும் அரைக்க முடியாத அளவுக்கு பலவீனப்பட்ட மிஷினை வச்சிருக்கிறான். ஆனா கார் வச்சிருக்கான், ஆனா பங்களா வச்சுக்கிறான். முசைத்தரம் தான் அவனுக்கு. அது தங்கத்திலே செருப்பு போட்டிருப்பான். என்னங்கிற இப்ப அதனால எது பாக்கியம்? எது பாக்கியம்? இதான் பாக்கியமா? அந்த ஆடம்பர உலகம்ங்கிறிய இதான் பாக்கியமா? அப்ப எதை வேண்டாலும் என்னால சாப்பிட முடியுது, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவன் என்ன ஏங்குவான். வீட்டுல உள்ள 50 பேர் சாப்பிடுவாங்க, இவன் மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பான். மூக்க துளைக்கும், நாக்கு அப்படியே எச்சு ஊறும், அப்படி இழுக்கும். சாப்பிடக்கூடாது, உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். வீட்டுல பொண்டாட்டி சாப்பிடுவா, புள்ள சாப்பிடுவான், வெள்ளக்காரன் சாப்பிடுவான், வர்றவங்க ஒரு பிச்சைக்காரன் கூட வாங்கி சாப்பிட்டு போயிடுவான். இவன் என்ன செய்யணும்? அதை மூக்குலதான் சுவாசிக்க இயலுமே தவிர அதை திங்க இயலாத. இது பாக்கியமா? என்ன இதுக்கு அலையறீங்க? இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்காகவா எல்லா விதமான தில்லு முள்ளு திருகுதாளம் பண்றீங்க? இது எவ்வளவு நாளைக்கு நிக்கும்? எத்தனை பேர் இருக்கிறான்? உன்னுடைய மதிப்பு உனக்கு தெரியல. பெரிய பெரிய பணக்காரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கிட்னி அவுட்டு, எல்லாம் வச்சுக்கிறான். என்ன இல்ல? கிட்னி இல்ல. கடையில் வாங்குவியா? அடே, நீ வச்சுக்கிற கிட்னி உனக்கு போச்சே, கிட்னி போச்சே. கிட்னி இருந்தா தான் நீ சாப்பிடுறத என்ன செய்யும்? தண்ணிய பிரிச்சு அதை ஃபில்டர் பண்ணி தரு. அந்த சிறுநீர் வெளியேறினா தான் நீ வாழ இயலும். கிட்னி ஃபெயிலியரா போச்சுன்னு சொன்னா, சிறுநீரகம் பழுதடைந்து விட்டது என்று சொன்னால் உன்னால ஏதாவது செய்ய முடியுமா? அப்ப என்ன செய்யறான்? உன் கிட்னி தர்றியா? 10 லட்சம் ரூபாய் தர்றேன். அப்ப நீ விளங்கன்னு, நீ குடிசையில் இருக்கிற நீ விளங்கன்னு. நம்ம அவனை விட மேல. அவனுக்கு கிட்னி இல்ல, நமக்கு கிட்னி இருக்குது. அவனுக்கு 2 கிட்னியும் இல்ல, நமக்கு 2 கிட்னி நல்லா இருக்குது. அப்ப இது பாக்கியம் இல்லையா? எல்லாம் வச்சுக்கிறான். என்ன இல்ல? கிட்னி இல்ல. கடையில் வாங்குவியா? அடே, நீ வச்சுக்கிற கிட்னி உனக்கு போச்சே, கிட்னி போச்சே. கிட்னி இருந்தா தான் நீ சாப்பிடுறத என்ன செய்யும்? தண்ணிய பிரிச்சு அதை ஃபில்டர் பண்ணி தரு. அந்த சிறுநீர் வெளியேறினா தான் நீ வாழ இயலும்.
கிட்னி ஃபெயிலியரா போச்சுன்னு சொன்னா, சிறுநீரகம் பழுதடைந்து விட்டது என்று சொன்னால் உன்னால ஏதாவது செய்ய முடியுமா? அப்ப என்ன செய்யறான்? உன் கிட்னி தர்றியா? 10 லட்சம் ரூபாய் தர்றேன். அப்ப நீ விளங்கன்னு, நீ குடிசையில் இருக்கிற நீ விளங்கன்னு. நம்ம அவனை விட மேல, அவனுக்கு கிட்னி இல்ல, நமக்கு கிட்னி இருக்குது. அவனுக்கு 2 கிட்னியும் இல்ல, நமக்கு 2 கிட்னி நல்லா இருக்குது. அப்ப இது பாக்கியம் இல்லையா? இந்த காசு பணத்தை வச்சுக்கிட்டு பகட்டு காட்ட இயலுமே தவிர, நான் கேட்கிறேன், பணக்காரன் இருக்கிற காரணத்தினால 2 புடி அரிசியை சோறாக்கி திங்க இயலுமா அவனுக்கு? அந்த அரைக்கப்படி அரிசி தானங்க. ஏழை இன்னும் சொல்லுவா, ஏழை வேணா கொஞ்சம் கூட திம்மா, பணக்காரன் வயிறு அவ்வளவு கூட திங்க இயலாது. அப்ப அந்த அளவுக்கு ருசியா இருந்ததா அவனுக்கு திங்க இயலும். இவன் பழைய சோத்தை ஒரு மிளகாயை கடிச்சிட்டு வெட்டுவான், ஒரு வெங்காயத்தை கடிச்சு என்ன செய்வான், சட்டி சோறு சாப்பிடுவான். அப்ப நீ பணக்காரன் இருக்கணும் கூட தின்ற போறியா? என்னங்கிற, என்ன பணம், என்ன வீடு மங்களா? இன்னும் சொல்றேன் கேளுங்க, அரண்மனையில் இருப்பானா? இந்த திங்கிறது இப்படி ஒரு ஏழை இருக்கா பாருங்க, பிளாட்பாரத்தில் மேல கூரை கூட இருக்காது, போத்திக்கிற போர்வை கூட இருக்காது. 10 மணிக்கு படுப்பான், போன மாதிரி தூங்குவான். எங்க ரோட்லங்க நடைபாதையில படுப்பான், படுத்தவனே செய்வான், தூங்குவான். மழை பெய்யும், ஓரத்தில் சாரெல்லாம் அடிக்கும், ஒண்ணுமே தெரியாது, அவன் பாட்டு தூங்குவான். இவன் இருக்கான யாரு? அப்படி பஞ்சு மெத்த, 1.5 முழத்துக்கு குஷன், ஏசி 3 டன் ஏசி, ரூம் எவ்வளவு போட்டுருப்பான்? 3 டன் ஏசியையும் போட்டுக்கிட்டு, குஷனையும் போட்டுக்கிட்டு, மேல போர்வையும் போத்திக்கிட்டு, பக்கத்துல பொண்டாட்டியும் வச்சுக்கிட்டு, நறுமணங்களை ஸ்ப்ரேவர் அடிச்சுக்கிட்டு, மல்லிகை பூயும் வச்சுக்கிட்டு பயங்கரமா இருக்கு. படுத்துக்கிட்டே கிடப்பான், மோட்டை பார்த்துக்கிட்டு. தூக்கம் வராது, தூக்கமே வராது. எந்த திருட்டு போய் வருவானோ, எப்ப இன்கம் டாக்ஸ் வருவானோ, எப்ப அந்த வரிக்காரன் வருவானோ, எப்ப ரெய்டு விடுவாங்களோ, எப்ப சிபிஐ வருவானோ, எப்ப கொள்ளையடிப்பாங்களோ, எப்ப அரசாங்கத்தை அழிட்டு போவாங்களோ, அவன் கூட கறந்துருக்கான். அப்ப இவன் வாழ்க்கை அவனுக்கு எதை பத்தியா கவலை இருக்குமா? எதை பத்தியாவது கவலை இருக்குமா? பிளாட்பாரத்தில் இருக்கிறவனுக்கு நம்ம நினைக்கணும், எது மட்டும் பாக்கியம் இல்ல, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்தை நீங்க பெருசா நினைக்கிறீங்க. இதை கொண்டெல்லாம் உனக்கு தூக்கத்தை வாங்க இயலுமா? இதை கொண்டு உனக்கு மிஷினை சரி பண்ண இயலுமா? கெட்டு போச்ச மிஷினு என்ன வேணாலும் நீங்க, எவ்வளவு நவீன மருத்துவம் வந்துருச்சு. டாக்டர் என்ன பண்ணுவான்? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யோசனை தான் உனக்கு சொல்லுவானே தவிர, நான் ரிப்பேர் பண்ணி தந்துடுறேன், நீ பிரியாணி நாளைக்கு திங்கலான்னு சொல்லக்கூடிய டாக்டர் கொண்டு வாப்போம். பெரிய பணக்காரனுக்கு எல்லாம் ரிப்பேரா போச்சுன்னா என்ன செய்வான்? மிஷினை மாத்தி விட்டு வேற மிஷின் வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய டாக்டர் உண்டா? அவனுக்கு என்ன செய்வான்? அடே ரிப்பேர் தான், சரி பண்ண இயலாது. தலைவலினா சரி பண்ணி விடுறவா, காய்ச்சனா சரி பண்ணி விடுறவா, காயம் பட்டா தச்சு விடுறவான்னு சொல்லுவானே தவிர, மெயின் பார்ட்ஸ்கள் போச்சுன்னா என்னமா செய்ய முடியுமா? முக்கியமான பார்ட்ஸ் அவுட்டுன்னா அவுட்டு தான், பழுதடைஞ்சு அடைஞ்சதுதான். அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், இது அல்ல வாழ்க்கை. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க உள்ள காசு பணம் எல்லாமே ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இது, அதை வச்சிருவோம். பெரிய பணக்காரனா இருக்கிறான், பணக்காரனா இருக்கிறனால அவர் 2000 வருஷம் வாழ்ந்துருவாரா? 2000 வருஷம் திங்கிற அளவுக்கு வசதி இருக்குது, இருக்குவானா? 2000 வருஷம் வாழ்வானா? வாழ மாட்டான். ஏழை எவ்வளவு நாள் வாழ்றான்? இந்த மாதிரி வசதி உள்ள எவ்வளவு நாள் வாழ்றான்? ஏழை வாழ்றான் 100 வருஷம் வாழ்றான், 70 வருஷம் வாழ்றான். ஏன்? அவன் வேலை செய்யறான், உழைக்கிறான், மிஷின் ஒழுங்கா ரிப்பேர் இல்லாம இருக்கிறது, ஒழுங்கா வேலை செய்கிறது, கொஞ்சம் அதிக நாள் வாழ்றான். 1-2 ஏழைக்கு இருக்கணும் ஒரு நாசமா போறது காரணம் அந்த கெட்ட பழக்கம், பீடி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இவனா இழுத்து போட்டு கொண்ட ஒரு தீமையின் காரணமாக வேண்டுமானால் ஏழைகள்ல இந்த மாதிரி சீக்கிரம் செத்து போயிடுவானே தவிர, இந்த பழக்கம் எல்லாம் இல்லாத ஒரு ஏழையையும் எதை வேண்டாலும் மேஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பணக்காரனை எடுத்துக்கொண்டால் சராசரியா இவன் தான் கூட வாழ்றான். உன் பணத்தை கொண்டு 2 வருஷம் கூட வாழ முடிச்சவனால ஒரு 10 வருஷம் அதிகமா நீ வாழ்ந்தியா? இல்ல. அப்ப இந்த மாதிரி நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல நிறைய பாக்கியங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அதையெல்லாம் கவனத்துல கொள்ளாம நம்ம எதை மட்டும் நினைக்கிறோம்? இந்த பணம், காசு, செல்வம், இந்த பகட்டு, இதுல இருந்து ஜெயிக்கணும். இந்த ஆடம்பர உலகில் உள்ள பகட்டிலிருந்து என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். இது அடையலாம். நம்முடைய சுவரை வித்து சித்திரம் வரைய முடியாது. சித்திரம் வரைகிறதா இருந்தா, படம் வரைகிறதா இருந்தா என்ன வேணும்? அதுக்குரிய சுவர் வேணும். சித்திரம் வரைகிறதுக்கு மைய வாங்கிட்டு செவத்தை வித்து விட்டா, போர்டை வித்து விட்டா, எதுல போய் வரைகிறது? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? சுவர் வேணுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? சுவரை வித்துட்டு சித்திரம் வரைகிற மாதிரி நம்முடைய ஈமான, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நேர்மையை, நம்முடைய ஒழுக்கத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய இறையச்சத்தை வித்துட்டு இந்த உலகம் தான் வேணும்னு பின்னாடி போய் கொண்டிருக்கிறோம். இதுக்காகத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது, இன்னொரு வாழ்க்கையை நினைச்சு பயந்துக்கடா,
தன்னால உன் வாழ்க்கை சரியா போயிடும். இன்றைக்கு எடுத்துக்கிறங்க நபி தோழர்கள் அந்த காலத்து வாழ்க்கை எடுத்துக்கிறங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒருத்தன்னு சொன்னாங்க. அவங்க எந்த மாதிரி நிலையில இருந்து இதை சொன்னாங்க தெரியுமா? அந்த ஊர்ல அவங்க தான் பணக்காரர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நான் தான் இறை தூதர்னு சொன்னாங்களே, அந்த சொன்ன நேரத்துல அந்த ஊர்ல பெரிய செல்வந்தர் யாரு? நபிகள் நாயகம் தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஜதக ஆயிலன் ஃபஅக்னா, உன்னை வறுமையில இருந்தாய், உன்னை நான் பெரிய செல்வந்தனாக ஆக்கினேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நல்ல வசதி படைத்த நல்ல பணக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க. எப்ப? 40வது வயசுல. நான் இறை தூதர் என்று சொன்னார்களே அந்த காலத்துல. அதனாலதான் மனைவிட்ட வந்து ஹதீஜாட்ட வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் ஜிப்ரீல் வானவர் வந்த செய்தியை சொல்லும் பொழுது அவங்க என்ன ஆறுதல் சொன்னாங்க? உங்களை லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். ஏன்? நீங்க வந்து ஏழைகளுக்கு உதவுறீங்க, அடுத்தவருக்கு துணையா நிக்கிறீங்க. அந்த அம்மா ஆறுதல் சொல்றாங்க. உதவுற அளவுக்கு வசதி, வாங்கி திங்கிற அளவுக்கு வறுமை இல்ல. அப்ப அவ்வளவு வசதியோடு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்தியத்தை சொல்றாங்க. சொன்னா அடிக்கிறான், உதைக்கிறான், துன்புறுத்துறான், அவங்கள சேர்ந்தவர்களை எல்லாம் வந்து கொலை செய்யறான், ஊரை விட்டு விரட்டுறான். கடைசியாக அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை விட்டுட்டு ஊரை விட்டு ஓடுனா தான் முடியும் என்கிற நிலைமை வரும் பொழுது இவ்வளவையும் விட்டுட்டு ஓடுனாங்களே, இதை எப்படி தியாகம் பண்ண முடிஞ்சு? ஏன் தியாகம் பண்ணாங்க? ஊர்லயே பெரிய பணக்காரராக இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் இந்த கொள்கையை சொன்னதற்காக எனக்கு கொள்கை தான் முக்கியமே தவிர இந்த வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு போனாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம்? இதை நான் இறைவனுக்காக இழந்தால் எனக்கு இதை விட பெருசு அங்க கிடைக்கும். இந்த நம்பிக்கை தான் அவ்வளவு வறுமையிலையும் அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ்வளவு எதிர்ப்புலையும் அவ்வளவு அடக்குமுறைகளையும் அவ்வளவு அடி உதைகளையும் ஒரே மாதிரி அவர்களை நிற்க வைத்தது. இப்படி சொகுசான அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்த நபிகள் நாயகம் அவர்கள் இந்த கொள்கையை சொல்லி மதீனாவிற்கு சென்று ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக ஆன காலத்தில் கூட அரசாங்க பணத்தை தொட மாட்டேங்கிறாங்க. ஏன் அந்த நிலை வந்துச்சு அவங்களுக்கு? அவங்க தான் ஜனாதிபதி, விரட்டி விடுறான். அது ஒரு கட்டம். மதீனாவுக்கு போறாங்க, ஜனாதிபதியாக ஆயிடுறாங்க. அவங்க சொல்ல கேட்டால் உலகமே அவங்களை கண்டு நடுங்குது. அவ்வளவு பெரிய ஒரு வல்லரசுக்கு சக்கரவர்த்தியாக ஆகக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் முடிவெடுக்கிறாங்க, அரசாங்க பணத்திலிருந்து எதையும் தொடுவது இல்லை, உழைத்து சாப்பிடுவது. என்ன ஏற்பட்டது இதனால? ஆயிஷா நாயகி நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சொல்றாங்க, ஒரு மாதம் கழிந்து விடும், 2 மாதமும் ஓடிவிடும், 3 மாதம் ஓடிவிடும், நாங்கள் அடுப்பே பத்த வச்சிருக்க மாட்டோம். நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சொல்றாங்க, நபிகள் நாயகத்துக்கு வாழ்க்கப்பட்டதால் எங்களுக்கு என்ன கிடைச்சு தெரியுமா? 1 மாசமே அடுப்பு எரிச்சிருக்க மாட்டோம், இன்னொரு மாசமும் அடுப்பு எரிச்சிருக்க மாட்டோம், இன்னொரு மாசம் 3 மாசம் அடுப்பே பத்த வைக்க மாட்டோம். அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, அடுப்பே பத்த வைக்காட்டி எப்படி இப்படி வாழ்ந்தீங்க? திங்கணுமே, அடுப்பு பத்த வைக்கலன்னா எப்படி வாழ்ந்தீங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இன்னமா ஹுவல் அஸ்வதான், பேரிச்சம்பளமும் தண்ணியும் தான். எங்க அடுப்பு அந்த அளவுக்கு வசதி எங்கள்கிட்ட எங்க இருந்துச்சு? அப்ப இந்த வாழ்க்கையை ஏன் அவர்கள் திருப்தியோடு சகித்து கொண்டார்கள்? அவர்கள் இந்த கொள்கையை விட்டுட்டு என்ன வேண்டாலும் செய்யலாம் என்று போயிருந்தால், நபிகள் நாயகம் நம்மகிட்ட ஆட்சி வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சு, நம்ம இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம் அப்படி நினைத்திருந்தால் 3 மாசம் அடுப்பு பத்தாத நிலைமை இருக்குமா? அப்ப இந்த வறுமை அவர்கள் அசைக்கவே இல்லை, அதை ஒரு கஷ்டமாக நினைக்கவே இல்லை, அது ஒரு வெட்கப்படவும் இல்லை. இல்லைன்னு சொன்னா நம்ம வெட்கப்படுவோமே, சாப்பிடலன்னு சொல்ல வெட்கப்படுவோமே, வெட்கப்படவும் இல்லை. அதை மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு அவர்கள் சகித்து கொண்ட காட்சியை பார்க்கிறோம். ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், மாறா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்குலன் கத்து, சல்லடையில் சலித்த மாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூஸ் பண்ணது இல்ல. மாவு இருக்குதுல, இந்த காலத்திலேயாவது சல்லடையில சலிக்காமல் நம்ம மாவை யூஸ் பண்ணலாம். ஏன்? பட்டு மாதிரி அரைக்கக்கூடிய மிஷின்கள்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல மாவு அரைக்க இந்த மிஷின்லாம் இருந்துச்சா? இல்ல. அந்த காலத்துல என்ன, வீட்டுல திருகைட்டு வச்சிருப்பாங்க, அதுல கொண்டே கோதுமையை போடுவாங்க, 2 சுத்து சுத்துவாங்க. அது பட்டு மாதிரிலாம் அரைக்கிறதுக்கு தெரியாது, முடியாது, உடையும், குறுநல் மாதிரி என்ன செய்யும்,
உடையும், அவ்வளவுதான் அந்த மிஷினுக்கு முடியும். இந்த இதை சலிக்காம உள்ள இறக்க இயலுமா? முடியாது. இந்த மாவை குழைச்சி உருட்டி சாப்பிட்டுக்குருவோம். இது அகில உலக சக்கரவர்த்தியுடைய நிலைமைங்க. இது பெரிய மாபெரும் வல்லரசுக்கு அதிபராக இருந்தார அவர் வீட்டு நிலைமை இது. இந்த வறுமை உங்களை யாருக்காவது இருக்குதா? இல்ல. ஒரே ஒரு ஆள் இப்படி வறுமையில் இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லை. யாருக்கு? நபிகள் நாயகம். அப்ப என்ன நீங்க நினைக்கணும்? இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வரட்டுமே நான் சகித்துக் கொள்வேன். நான் படைக்கப்பட்ட இந்த உலகத்துக்காக இல்லை, அங்கே நல்லா இருப்பதற்காக. வறுமை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் புள்ள இல்லாட்டாலும் இருக்கிற உள்ள தொலைஞ்சு போனாலும் தருதலையா போனாலும் புருஷன் கைவிட்டாலும் பொண்டாட்டி கைவிட்டாலும் தாய் தகப்பன் துரோகம் செஞ்சாலும் நான் கலங்க மாட்டேன். நான் நானாகத்தான் இருப்பேன், நான் நல்லவனாகத்தான் இருப்பேன். அதில் வர்ற எவ்வளவு கஷ்டத்தையும் சகித்துக் கொள்வேன். அங்கே நான் நல்லவனாக இருக்க வேண்டும். இறைவன் முன்னால் நிறுத்தப்படும் பொழுது குற்றமற்றவனாக பாவமற்றவனாக நான் அங்க போய் நிக்கணும்னு நினைக்கணும். அதுக்கு தான் அவர்களுடைய வாழ்க்கை உதாரணமா எடுத்து காட்டுறோம். நபிகள் நாயகத்துடைய மனைவியுடைய வாழ்க்கை சல்லடையை நாங்கள் பயன்படுத்தியது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமைண்டு. வீட்டுல தொழுவாங்க இரவு நேரத்துல. வீடுனா என்ன அரண்மனையா? இல்ல, 10க்கு 10 கூட இல்லாத ஒரு சின்ன ஒரு குடிசை. அதுல அவர்கள் தொழும் பொழுது மனைவி படுத்து கிடப்பாங்களா? அவங்க படுத்து கிடப்பது தொழுவதற்கு இடைஞ்சலா இருக்கும். சின்ன இடமா இருக்கனால. பெரிய இடமா இருந்தா மனைவி ஒரு பக்கம் படுக்க வச்சுட்டு அவங்க ஒரு பக்கத்துல போய் தொழுவலாம். அப்ப தொழும் போது நெத்தியை கொண்டே தரையில வைக்கும் பொழுது மனைவியுடைய காலில் தான் வைக்கணும். அந்த அளவுக்கு சின்ன இடம். அப்ப நெத்தியை நிலத்துல வைக்கணும்னு தொழும் போது சஜிதா செய்யும் பொழுது அப்ப விரலை கொண்டு போய் ஆயிஷா நாய் காலில் குத்துவாங்க. ஆயிஷா நாய் மனைவி காலை மடக்கி கொள்வார்கள். அந்த இடத்துல நபிகள் நாயகம் சஜிதா செய்வாங்க. அப்ப அதை பத்தி ஒருத்தர் கேட்கிறாரு, இது ஏன் விரல்ல கொண்டே குத்தணும்? சஜிதா செய்ய வரும்போது நீங்களா மடக்கிற வேண்டியதானே? சஜிதா செய்ய வரும்போது தெரியுமா இல்லையா? அப்ப நெத்தி வரும்போது காலை மடக்கிற வேண்டியதானே? அது ஏன் விரல்னால குத்தணும்? ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஒல் புயூத்து இதன் லைஸ ஃபீஹா மிஸ்பாஹுன். அந்த காலத்துல எங்க வீடுகளுக்கு விளக்கு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? என்ன விளக்கு? 1000 வாட் பல்பா? என்ன விளக்கு கிடையாது? ஒரு சிட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி ஒரு திரிய போட்டு 4 கூட பெறாது. இந்த விளக்கு இல்லை. யாருக்கு? ஒரு மாபெரும் வல்லரசுடைய அதிபருடைய வீட்டில் அவருடைய குடிசையில விளக்கு இல்லை. இப்ப எதனால் இதை சகித்துக் கொண்டார்கள்? இந்த வாழ்க்கையை அவர்கள் எப்படி பொறுத்துக் கொண்டார்கள்? இந்த வாழ்க்கையிலும் அவர்கள் எப்படி நல்லவர்களாக வாழ்ந்தார்கள்? எதனால வாழ்ந்தாங்க? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நம்ம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருப்பது இங்கே சொகுசா வாழ்வதற்கு இல்ல. அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி அல்லாஹ் ஆக்கியிருப்பான். அவ்வளவு அரண்மனையில வாழ வச்சிருப்பான். இவ்வளவு கஷ்டத்தையும் சகித்துக் கொண்டார்களே, அதுக்கு நம்ம தயாராகி விட்டால் நீங்க இஸ்லாத்தை தனியா சொல்லணுமா? அந்த மாதிரி வாழ்ந்து பாருங்க. நேர்மையா உண்மையா ஒழுக்கமா பண்பாடா வாழ்ந்து பார்த்தா அதனுடைய நிலைமையை வேற. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமையை தான் ஒவ்வொரு நபிகள் நாயகத்துக்கு மட்டுமில்ல, யாருடைய உள்ளத்திலே ஈமான் நுழைந்து விடுகிறதோ, யாருடைய உள்ளத்திலே இறைவனை பற்றிய அச்சம் நுழைந்து விடுகிறதோ, அவர்கள் அனைவருமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது போன்றுதான் இருந்திருக்கிறார்கள். இதுக்கு சான்றாக பாருங்க, நம்ம எல்லாம் இஸ்லாம் இருக்கிறோம். நீங்களா நேற்று இஸ்லாத்துக்கு வந்த ஆட்களா? போன வாரம் தான் இஸ்லாத்துக்கு வந்தீங்களா? வேண்டாம், 10 பேர் இப்படி இருக்கலாம் வந்திருக்கக்கூடியவர்கள். நம்ம எல்லாரும் யாரு? நம்ம அப்ப முஸ்லீமு, பாட்ட முஸ்லீமு, முப்பாட்ட முஸ்லீம்னு சொல்லி தலைமுறை தலைமுறையா முஸ்லீமா இருக்கிறோம். 20 வருஷம் 25 வருஷம் இஸ்லாத்துல இருக்கிறோம். 18 வருஷமா முஸ்லீமா வளர்க்கப்பட்டிருக்கிறோம். 35 வருஷமா முஸ்லீமா வாழ்ந்திருக்கிறோம். இப்படியான பாரம்பரியம் உள்ளவர்கள் நம்ம. இறைவனுடைய ஈமான் ஒழுங்கா நுழைஞ்சு இருந்தால் நம்மள்ட்ட 35 வருஷம் ஈமான் செய்யாத வேலையை ஒரு செகண்ட்ல செய்யும். அதுக்கு சான்றாக அல்லாஹ் குர்ஆன்ல சில சம்பவங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறான். என்ன எடுத்து காட்டுறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு முன்னால் மூசா என்கிற ஒரு நபியை, மூசா நபியை அல்லாஹ் அனுப்புறான். யாரிடத்தில் அனுப்புறான்? ஃபிரௌன் என்ற கொடியவனை திருத்துவதற்காக வேண்டி மூசாங்கிற ஒரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்புகிறான். அவங்க போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறைவனை பற்றியும் மறுமையை பற்றியும் அவனுக்கு எடுத்து சொல்கிறார்கள். மூசா நபி சொல்கிறார்கள்.
அவன் எந்த மாதிரி கொள்கை உள்ளவன் என்று கேட்டா, நான் தான் கடவுள்னு சொல்லக்கூடியவன். ஃபிரௌன்கிறவன் யாரு? நான் தான் கடவுள், அன ரப்புக்குமுல் அலா, கடவுளே நான் தான்டான்னு சொல்றான். மக்கள் எல்லாம் அவனை வணங்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறான். அப்ப நான் தான் கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன்ட்ட போய் நீ கடவுள் இல்ல, ஏன்னா கடவுளுக்குன்னு சில இலக்கணம் இருக்குதுல்ல. கடவுள்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடுற. கடவுள்னா தூங்கக்கூடாது, நீ தூங்குற. கடவுள்னா பொண்டாட்டி புடையில வாழக்கூடாது, நீ வாழ்ற. கடவுள்னா முதுமை அடையக்கூடாது, நீ அடைகிற. கடவுள்னா நோய்வாய்ப்படக்கூடாது, நீ நோய்வாய்ப்படுற. கடவுள்னா கவலைப்படக்கூடாது, நீ கவலைப்படுற. கடவுள்னா கடவுளை யாரும் பாதுகாக்க கூடாது, உன்னை இவ்வளவு பேர் மக்கள் ராணுவம் உன்னை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது, நீ கடவுளா என்று மூசா நபி அவர்கள் தன்னை கடவுள் என்று வாதிட்டவன்ட்ட போய் நீ கடவுள் இல்ல. யார் கடவுள்? உனக்கு இந்த எகிப்தை விட்டா வேற என்ன உனக்கு தெரியாது? இதை தாண்டி எவ்வளவு உலகம் இருக்குடா. அதை ஒருத்தன் படைச்சிருப்பான்ல, இந்த சூரியனை ஒருத்தன் படைச்சிருப்பான்ல, சந்திரனை படைச்சிருப்பான்ல, கோள்களை படைச்சிருப்பான்ல, காத்தை படைச்சிருக்கிறான்ல, மழையை தர்றான்ல, பயிர் பச்சைகளை முளைக்க செய்யறான்ல, அவன் தாண்டா கடவுள், நீ எப்படா கடவுள் என்று மூசா நபி அவர்கள் அறிவுபூர்வமான முறையில் அவனுக்கு கடவுளை பத்தி சொல்றாங்க. அவன் ஏத்துக்குவானா? கடவுள்னு சொல்லி அவ்வளவு அந்தஸ்தையும் சொகுசையும் அனுபவித்தவனுக்கு இதை ஒப்புக்கொள்ள முடியல. மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பும் பொழுதெல்லாம் இறை தூதருக்கு ஆதாரமா சில அற்புதங்களை கொடுப்பான். சில அற்புதங்களை கொடுத்து அதை நிகழ்த்தி காட்டி இறை தூதர்னு ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி மூசா நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கொடுத்த அற்புதம் என்னவென்றால், அவங்க கையில ஒரு கைத்தடியை வச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவை பெற்று அது கீழே போட்டாங்கன்னா அது பாம்பாக மாறிடும். இந்த பார்ப்பா, நான் ஒரு மனுஷன் தான், நான் கடவுள் கிடையாது, கடவுள் என்னை தூதரை அனுப்பி இருக்கிறார், அதுக்கு ஆதாரம் வேணுங்கிறியா? இந்த பாரு கடவுள் சொல்லி நான் இதை போடுறேன், பாம்பா மாறுதுல. இதுல என்ன தெரியுது? நான் ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கேன்னு தெரியுதா? ஒரு சூப்பர் பவர் என்னை அனுப்பியிருக்கான்னு தெரியுதா? அதுக்குரிய ஆதாரத்தை கொண்ட காட்டிட்டேனா அப்படின்னு மூசா நபி என்ன செய்யறாங்க, இறைவன் கொடுத்தனுப்பிய இந்த அற்புதத்தை மக்கள் அவன் முன்னாடி போடுறாங்க. அப்பவாச்சும் விளங்கணுமா இல்லையா? அவன் என்ன செய்யறான், பூ இதானா எது, ஒரு கைத்தறியை போடுறாரு பாம்பா மாறுதுங்க, அவன் என்ன சொல்றான், இதானா? இது மாதிரி செய்யறதுக்கு எங்க நாட்டில் எத்தனையோ மந்திரவாதிகள் இருக்காங்களே, வர்றியா போட்டிக்கு வர்றியா வச்சுக்கிறோமான்னு கேட்கறான். மூசா நபி என்ன பண்றாங்க, சரி போட்டி ஏற்பாடாயிருச்சு. என்ன போட்டி? அந்த நாட்டில் உள்ள மந்திரக்காரர்கள் ஒரு பக்கம் வந்து உட்கார்றாங்க, மூசா நபி ஒரு பக்கம். அப்ப மூசா நபி செய்கிற அந்த அற்புதத்தையும் இவனுடைய அந்த மந்திரத்தையும் போட்டு யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கணும். அதான் போட்டி. உடனே என்ன செய்யறாங்க, அவர்கள் அவங்களுடைய வித்தையை போடுறாங்க. என்ன போடுறாங்க? கைரத்திக்கு போடுறாங்க, கைத்தறியை போடுறாங்க. அது பாம்பு மாதிரி நெளியுது, நிஜ பாம்பு மாறல. இந்த மந்திர தந்திர வித்தைகள்ல மேஜிக் கலையின் மூலமாக என்ன செய்யறாங்க, அதை பாம்பு மாதிரி காட்சி அளிக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறைவனுடைய உத்தரவு பிரகாரம் அவங்க கையில உள்ள கைத்தறியை போட்ட உடனே அது நிஜ பாம்பை போல மாறி அவர்கள் செய்து வைத்த வித்தைகளை எல்லாம் விழுங்கியது அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. விழுங்கின உடனே பாக்குறாங்க, யாரு? இந்த மந்திரவாதி. நேற்று வரைக்கும் அவன் யாரு? போட்டிக்கு நின்ற ஒரு எதிரி. அவன் நினைக்கிறான், நம்ம செஞ்சது தந்திரம், இவர் சொல்ற நெசம். நம்ம எத்தனை வருஷமா இதுல கொட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை வருஷமா இந்த துறையில நம்ம ஊறி போய் இருக்கிறோம், நம்ம செஞ்சு காட்டினது இந்த ஆள் குச்சத்துக்கு போட்டு என்ன பண்ணிட்டாரு, பெரட்டி அடிச்சு விட்டாரு. இது கண்டிப்பா இது யதார்த்தம், உண்மை. நம்ம செய்யற தந்திரம், இவர் செய்யற நெசம், இது இறைவனுடைய தூதருங்கிறதுக்கு இது ஆதாரம் தான் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க, ஆமன்னா பி ரப்பி மூசா வ ரப்பி ஹாரூன், நாங்கள் மூசாவுடைய இறைவனையும் ஹாரூனுடைய இறைவனையும் நம்புகிறோம். யார் சொல்றா? மூசா நபியோடு போட்டி போட வந்தாங்களே அந்த மந்திரவாதிகள் சொல்கிறார்கள், நாங்க மூசா கொள்கை ஏத்துக்கிறோம். இப்ப ஃபிரௌன் என்ன பண்றான், ஏண்டா நான் தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன், மூசாவை தோக்கடிக்க தானே கூட்டிட்டு வந்தேன், என்கிட்ட காசை வாங்கி தானே வந்திருக்கிறீங்க, என்கிட்ட தானே பரிசை எதிர்பார்த்து வந்தீங்க, நான் கூட்டிட்டு உங்களை போட்டிக்கு வச்சா நீங்க அவரை இறை தூதர்னு ஒப்புக்கொள்றீங்களா? நான் அப்ப கடவுள் இல்லையா? அவர் தான், அவர் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை தான் ஒத்துக்குருவீங்களா அப்படின்னு சொல்லி அவர்களை மிரட்டுறான். எப்படி மிரட்டுறான்? நீ மாறல என்று சொன்னா
உன்னுடைய கையையும் காலையும் மாறுகால் மாறுகையாக வெட்டுவேன். லவ் கத்தி அன்ன ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாப். மாறுகால் மாறுகைன்னா என்ன? வலது கையையும் இடது காலை கிராஸா வெட்டுறது. இந்த பக்கம் கையை வெட்டினா இந்த பக்கம் காலை வெட்டுறது. அதான் மாறுகால் மாறுகை. அப்ப மாறுகால் மாறுகை வெட்டிடுவோம் உன்னைய அப்படின்னு சொல்லி இந்த சூனியக்காரர்களை, மந்திரவாதிகளை, அந்த வித்தைக்காரர்களை ஃபிரௌன் மிரட்டுகிறான். ஆனா அவங்க உள்ளத்துல இப்பதான் ஈமான் நுழைஞ்சிருக்குது. எப்ப? 2 நிமிஷத்துக்கு முந்தைய நுழைஞ்சிருக்கிறது. இப்பதான் இந்த அற்புதத்தை பாக்குறாங்க. அவங்க அப்ப முஸ்லீம் இல்ல, அவங்க பாட்ட முஸ்லீம் இல்ல, அவங்க முப்பாட்ட முஸ்லீம் இல்ல, அவங்களும் 10 வருஷமா இஸ்லாத்துல இருக்கல. இப்பதான் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாங்க. இப்பதான் இறை நம்பிக்கை உள்ள போய் இருக்குது. மிரட்டுறான். என்ன மிரட்டுறான்? கையையும் வெட்டி போடுவேன். இது என்ன வெத்து மிரட்டலா? சொன்னா செய்யக்கூடிய மிரட்டல். நம்ம கூட ஒருத்தன் கோபப்படும் போது ஒரு தகப்பனார் மிரட்டுவார், பிள்ளைய தோலை உரிச்சிடுவான் பாரு. அவருக்கு மாட்டார், நமக்கு தெரியும். மோகனை மிரட்டுவார்ல, மகனை அத்தா மிரட்டுவார்லங்க. ஒழுங்கா பாடம் படிக்காட்டி தோலை உரிச்சிருவா, கட்டி வச்சு தோலை உரிப்பாரா? உரிக்க மாட்டான்னு அவனுக்கு தெரியும். இது சும்மா தமாசுக்கு சொல்றாரு அப்படின்னு அவனுக்கு விளங்கு. இவன் மிரட்டல அப்படி மிரட்டலா? இவன் வெட்டுவான். இவன் அப்படி ஆளு. இவன் ஒரு கொடுங்கோலன், ஒரு சர்வாதிகாரி. அவன் என்ன சொல்றான்? மாறுகால் மார்கை வெட்டுவேன், பழைய வழிக்கு திரும்பிரு அப்படிங்கிறான். அப்ப அந்த மக்களுடைய வாயிலிருந்து ஒரு இந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபக்லி மான் தகால் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத் துன்யா. அடே என்ன செய்யணுமோ செய்டா. விளங்குதா உங்களுக்கு? என்ன சொல்றாங்க? இப்பதான் இறை நம்பிக்கை உள்ளத்தில் நுழைஞ்சிருக்கு. இறை நம்பிக்கை உள்ளே நுழைந்து விட்டால் அடுத்த கணமே இந்த உலகம் அற்பம் என்று தெரிந்துவிடும், மறு உலகம் தான் பெருசு என்று தெரிந்துவிடும். என்ன சொல்றாங்க? உனக்கு என்ன செய்ய இயலுமோ செய்து கொள். இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத் துன்யா. இந்த அற்பமான உலகத்தில் தான் உன்னுடைய தீர்ப்பு செல்லுமே தவிர அங்கே செல்லாது. நாங்க மூசாவை ஏத்துக்கிட்டது இந்த உலகத்துக்காக.